ஆய்ந்த ஒன்றின் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ என்கிறார் மாணிக்கவாச பெருந்தகை. நிழற்பொழி கனிச்சமணி நெற்றி உமிழ் செங்கன் தழல்புரை சுடற்கடவுள் தந்த மொழி என்று தமிழின் தொன்மத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறான். அவன் என்ன சொல்ல வருகிறான்? சிவன் உருவாக்கிய மொழி தமிழ் என்கிறான். இதைத்தான் பெரும்பாவலன் பாரதி ஆதிசிவன் பெற்றான் என்னை என்று தமிழ் சொல்வது போல பாடுகிறான். என் அன்பிற்குரியவர்களுக்கு சொல்லுவேன், தமிழ் இவர்கள் நினைப்பது போல ஒரு குறை மொழி அல்ல, அது நிறை மொழி. அதையும் விட அது இறை மொழி என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தத்தின் பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செந்தமிழை விட செறிவு, சொல்வளம், எல்லா கருத்துக்களையும் தெளிவாக வெளிப்படுத்தும் ஆற்றல், இனிமை, இதை கொண்ட மொழி உலகில் வேறு எங்குமே இல்லை என்று ஹென்றி ஆய்ஸ்டன் சிங் சொல்றார். அறம் சார்ந்து வாழ்கிற உலக லட்சிய வாழ்வை மிக தெளிவாக, மிக தீர்மானமாக, மிக நுட்பமாக விளக்குகிறது திருக்குறள். திருக்குறளை போன்று உலக இலக்கியங்களில் அறம் சார்ந்த, அறநெறி சார்ந்த வாசகங்களை கொண்ட ஒரு நூல் இல்லவே இல்லை என்கிறான் ஆல்பர்ட் சுவீசர். இந்திய மொழிகளின் இலக்கியங்களிலேயே தமிழ் மொழி இலக்கியம் மட்டும்தான் செம்மொழி இலக்கியமாகவும் நிகழ்காலத்திற்கான இலக்கியமாகவும் இருக்கிறது. அந்த சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே ஒன்று என்கிறான். ஒரு பேரறிஞர் உலக பெரிய அறிஞர்கள் எல்லாம் போற்றி கொண்டாடுகிற ஒரு மொழியாக, உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி தமிழ் என்கிறார். சீர், சந்தை, சந்தம், அசை, யாப்பு, தொடை, இப்படி எல்லாமாக கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ் என்கிறார். மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர் உலகின் முதல் தோன்றிய மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று நிறுவுகிறார் தன் ஆய்வில். ஆயுள் முழுக்க ஆய்வில் ஈடுபட்டு அந்த ஆய்விலே நிறுவுகிறார். இது ஒரு தமிழன், தமிழறிஞர் நிறுவுகிறார். ஆனால் அமெரிக்காவினுடைய மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் உலகில் மனிதர்கள் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று அவர் சொல்லுகிறார். ஜப்பானிய மொழியியல் அறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை செய்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்கள் தாய்மொழி தமிழில் இருந்து பல கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து நாங்கள் எங்கள் தாய்மொழி சாப்னீஸை உருவாக்கி கொண்டோம் என்கிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும் தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம், மூத்த குடி தமிழர்கள் தான் என்று சொல்கிறார். மற்றவர்களாம் வந்து குடியேறியவர்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்டமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். அடுத்து அவரே சொல்கிறார், என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்கிறார். அதை மேற்கு வங்கத்தில் 21 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதல்வராக இருந்த ஐயா ஜோதிபாசும் ஆமோதிக்கிறார். ஆம், அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன், சரிதான் என்று சொல்கிறார்.
இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அப்படின்னா ஊரா நாட்டில் ஒருத்தன் கொடியை நட்டிருக்க முடியாது. இமயத்தில் இருந்து கல்லெடுத்து வந்து எங்கள் குல மூதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரப்பாட்டன் செங்குட்டுவன் என்றால் ஊரா நாட்டில் போய் கல்லெடுத்து வந்திருக்க முடியாது. திரௌபதி கல்யாணத்திலே சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் என்று சொல்கிறார். பாரத போர் நடக்கிற போது அந்த போர் நடந்த 16 நாட்களில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதித்ததுதான் பகவத்கீதை. அதுதான் நமக்கு வேதம். ஆனால் பாரத போர் நடக்கிற போது போரில் காயம்பட்ட வீரர்களுக்கும் மக்களுக்கும் வண்டி வண்டியாக சோறாக்கி கொண்டு போட்டவன் உதயன் சேரலாதன் என்கிற நமது பெரும் பாட்டன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கேள்வி என்ன? போரில் போதித்தது எனக்கு வேதம், போரில் போரிட்ட போது உனக்கு சோறு போட்ட என் பாட்டனுக்கு அன்றைக்கு எது வேதமாக இருந்தது? இது நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. இங்க விளைக்கணும். தமிழ் சும்மா அப்படி ஒரு சாதாரண மொழி இல்லை, உட்கார்ந்து பொழுது போகாம ஒருத்தன் எழுதின மொழி இல்லை. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் என்கிறான் பெரும்புலவன் நக்கீரன். அதை புரிஞ்சுக்கணும். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஓதி வளர்த்த தமிழ். நாவுக்கரசரும் சம்பந்தரும் சுந்தரரும் போதித்த தமிழ் சும்மா வரல. திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாருன்னா திருவாசகத்துல என்ன இருக்கு? தமிழின் அதை பாடும்போது உருகிறான். உலகத்திற்கு பொதுமறை தந்த மொழியடா தமிழ். உலகத்துக்கு அது மாதிரி ஒரு மொழியை நீ எங்கேயுமே வர முடியாது. ஆல்பர்ட் ஸ்பீசர் மட்டுமா சொல்றான்? திருக்குறளை போல ஒரு நூலை, அறநெறி மனித வாழ்க்கைக்கு நன்னறி தந்த நூலை நான் கண்டதே இல்லைங்கிறான். அதை யாரு? மருத்துவத்துல பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் பெற்றவன். அவன் படிக்காத புத்தகங்களே கிடையாது. லியோ டால்ஸ்டாய் பேரறிஞன். அவன் அண்ணல் காந்திக்கு கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதும் போதெல்லாம் அதுல திடீர்னு வருகிற ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வர கடிதத்தில் அன்பு, கருணை, இரக்கம், பரிவு இந்த வார்த்தைகள் நிறைய இருக்கு. காந்தி திருப்பி பதில் கடிதம் எழுதி கேட்கிறாரு, என்ன டால்ஸ்டாய், நிறைய அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் கடிதங்களில் இப்போது காண கிடக்குதே, எப்படி அப்படின்னு. அது ஒன்று இல்லை காந்தி, திருக்குறள்னு ஒரு நூலை படித்தேன், ஒரு புத்தகத்தை படித்தேன். படித்ததுலேருந்து எனக்கிட்ட இந்த மாதிரி தாக்கம் வந்துருச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாம், அது எங்கேப்பா கிடச்சதுன்னு. ஏன் ஓ நாட்டில் தாப்பா, இந்தியாவில் தாப்பா, தமிழ்நாட்டில் இதை திருவள்ளுவர்னு ஒருத்தர் எழுதின நூலாம்ப்பா. காந்தி அதை வாங்கி வர வச்சு படிக்குது. படிச்சுட்டு காந்தி சொன்னது, இன்னும் ஒரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அது காரணம் இல்லைதான் சொல்றது. திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே ஒரு முறை அதை படிக்க வேண்டும். நீ படிச்சு பாரு, அவன் பாடாதது எதுவுமே இல்லை. 1330 குறள் தான் நீ நினைச்சிட்டு இருக்க. அவர் 5000 கூட எழுதியிருக்கலாம். 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவருங்கிறான். யாரோ பிரசவம் பார்த்துருக்கேன், எட்டு பார்த்துருக்கேன். அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தேன். எல்லாம் ஒரு குத்து மதிப்பு, ஒரு தோராய கணக்கு. இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், நடந்திருக்கலாம். எல்லாம் ஒரு கணக்கு. இப்படி இருக்கலாம், ஒரு கற்பனை. பாதிக்கு மேல கரையாந்து இருக்கும், பாதிக்கு மேல தீ வச்சு கொளுத்துனாங்க. யாகம் வளர்க்குறோம், கர்ம வளர்க்குறோம் கொளுத்துனாங்க. அதுல எல்லாம் போயிடுச்சு. இதுல ஒரு உன் பெருமையை நீ புரிஞ்சுக்கணும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு மொழி பற்று, இனப்பற்று கிடையாது. மொழி பெருமை, இனப்பெருமை கிடையாது. நீ பேசிட்டு கீழவோ ஸ்பீச் நல்லா இருக்கும்பா, பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஸ்பீச் எங்கிருந்து வருது? என் பேச்சுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டு ஸ்பீச் ஆகுது. உடனே அவன் ஒரு எஸ் போட்டு சடனே.
உடன் சடன். இந்த பாரு தாக்கு, அதை எழுத அப்படியே ஏ போட்டு அட்டாக்கு பூரா அங்க பாரு. இப்பதான் புரியுது உனக்கு. என்ன எவ்வளவு காலம் கத்தி இருக்கு இது புரிய வைக்கிறது. இப்பவாது புரிஞ்சது. பல கலை சொற்கள் உயிர் சொற்கள் நம்மிடமிருந்து திருடி உருவாக்கப்பட்ட மொழி. நம்மளுடைய அரிசியில் இருந்தான் ரைஸ், நம்மளுடைய கட்டு மரம் அவனுடைய கட்டு மரம், நம்மளுடைய நாவாய் அவனுடைய நேவி, எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டதான். அவனுக்கு ஒண்ணுமே சொற்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கில மொழி உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கு. இப்பவாது நீ என்ன செய்யணும், தமிழண்டா அப்படி நிமிரணும். உனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் பேசுவேன், என்ன சிம்மா இந்த மொழின்னா அவ்வளவு இதா மொழி மொழின்னு பேசுறீங்களே அப்படின்னு. சாதிக்கு எதிராக மதத்திற்கு எதிராக பேசுகிறீர்கள், ஆனால் மொழிக்கு எதிராக மொழிவாதம் இனவாதத்துக்கு எதிராக பேச மாட்டேங்கிறீர்கள் என்று சொல்றேன். அப்படி பேச முடியாது ராஜா. உலகத்தில் முதலில் தோன்றியது எது? சாதி மதமா மொழி இனமா? இதுதான் கேள்வி. என் தம்பி தங்கைகள் இதை நுட்பமாக கவனிச்சுக்கணும். உலகத்தில் முதலில் தோன்றியது மொழி. மனித உழைப்பிலிருந்து மொழிதான் தோன்றுது. மொழி தோன்றிய உடனே அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்படுது. இதுதான் வரலாறு. அப்படி ஆதியில் தோன்றிய மொழி தமிழ், ஆதியில் தோன்றிய இனம் தமிழினம். உனக்கே தெரியும், வரலாற்றில் நீ பார்த்தே தெரியும். 15ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் இந்த தென் மாநிலம் இங்க இந்தியாவுக்குள்ள வந்து மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. அது எல்லா மலையாளிகளையும் ஒத்துக்குவாங்க. வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததுதான் மலையாளம் என்கிற மொழி. எங்கிருந்து? உன் தாய்மொழியில் இருந்து. 1800 ஆண்டுக்கு முன்னாடி உன் தாய்மொழி பிரசவித்த குழந்தை தான் தெலுங்கு. அதுக்கு 1100 ஆண்டுக்கு முன்னாடி உன் தாய்மொழி பிரசவித்த பிள்ளை தான் கன்னடம். அது பிரசவித்த பிள்ளை தான் துளு. இது நல்லா கொஞ்சிக்கணும். தமிழில் இருந்து கிளைத்து துளிர்த்து பிறந்த மொழிகள். இது எவரும் இருக்க முடியாது. நீ போய் உன்னுடைய இலக்கண நூல் எதுன்னு மலையாளத்துக்கு தொல்காப்பியம்பா, உன்னுடைய காப்பி எதுன்னு சிலப்பதிகாரம்பா. அவனை நீ மறுக்க முடியாது, ஏன்னா எழுதுனவன் சேரப்பாட்டு. நீ சண்டை போட முடியாது. ஆமடா ஆமடா ஆமடா. அப்பா உன் பாட்டனார் தான் இன்னைக்கு மலையாளியாகி உனக்கு பகையாளியா இருக்கான். அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. நீ முல்லை பெரியாற்றில் தண்ணி மட்டும் கேட்காத, உனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு சிக்கலும் கிடையாது. இதை நுட்பமா இந்த விளங்கணும். இந்த உண்மைகளை வந்து பகுத்து வகுத்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்போ இமயவரை பரவி வாழ்ந்த தமிழன் எப்படி இப்படி குறி சிதைந்தான்? முதல்ல இந்திங்கிறது என்ன? இந்திங்கிற மொழி எப்ப வருது? முகலாயர்கள் இந்த நாட்டை ஆடும்போது அவருடைய தாய்மொழியாக பாரசீக மொழி இருக்கு. அரபு மொழியோடு பாரசீக மொழி கலந்து கலந்து உருது பிறகுது. நல்லா கொஞ்சம் இந்த உருது மொழி வந்த பிறகு மிக மிக பின்னாடி, மலையாளம் வந்ததுக்கெல்லாம் பின்னாடி, மிக பின்னாடி இந்த இந்தி மொழி உருவாக்குறது யாரு? வல்லூசின்னு ஒருத்தர் செத்து போன சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற பிராகிருத மொழியிலிருந்து சில சொற்களை எடுத்து இந்த அரபு இந்த பாரசீக மொழி இருக்கு பாருங்க, உருது பாரசீக மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நீக்கிட்டு சமஸ்கிருத மொழியை பெரிய அளவுக்கு சேர்த்து ஒரு மொழி உருவாக்கப்படுது. அந்த மொழி தான் இந்தி. இந்த மொழி இங்க பாருங்க, 467 ஆண்டுக்கு முன்னாடி ராமானந்தர் என்கிற ஒருவரால் பாடல் இயற்றப்படுவதுதான் முதலாக இந்தியில் இயற்றப்பட்ட பாட்டு. அதனாலதான் ஆதி கிரந்தம் என்று அது அழைக்கப்படுது. 467 ஆண்டுகள் தான் ஆகுது இந்தி மொழியே உருவாகி. ஆனால் நம் தாய்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார். இது நம்ம ஐயா தேவநேய பாவாணர் நிறுவிய ஆய்வு.
மதம் பரப்ப வந்த கால்கள் போப்பவர்கள் ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்ந்து பிறகு நகரத்தை நோக்கி நகரத் தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் அப்படியே காண கிடக்கிறது என்று சொல்றார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ் என்று அவர் சொல்றார். இதை நுட்பமா நம்ம தெரிந்து கொள்ளணும். ஓட்டுக்காக பேசுறவன் இதை பேச மாட்டான். உனக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் தரம்பா. எந்த பைத்தியக்கார பையன் பசு கட்டணம் தேர்த்திட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுப்பேன்? எவனால ஒரு அரலூசு கூட அப்படி திட்டம் போட மாட்டேன். சாணி தட்டினா கூட உருப்படியா ஒரு பிதாவா இருக்கும். மேசையை தட்டுறதுக்கு 1,80,000 சம்பளம். என்ன வேலை? ஏன்டா பேருந்து கட்டணத்தை ஏத்துனீங்கன்னா நீ ஓட்டுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போட்டுருந்தா இப்ப 6,000 வாங்குற, அப்புறம் ஏத்தாம என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயே நீங்க முதல்ல 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு ஓட்டை போட்டீங்க, இப்ப 6,000 கேட்குறீங்க. அப்ப நாங்க எங்கிட்டு போறதுங்க? 10,000 வாங்கின ஒரு பக்கத்துல இருந்து சொல்லிட்டு 10,000 அது வாங்கினவங்களுக்கு தானே தெரியும். நம்மிடத்தில் கேள்வியை கேட்பவர்கள் மொழி அவ்வளவு முக்கியமாங்கிறது அப்படி இல்லை. தமிழர்கள் நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நிறைய பிழை செய்துட்டோம். இதை அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். உலகில் நான் மட்டும் இல்லை, எவருமே எல்லாரையுமே நீங்க பாருங்க. இப்போ ஒரு சீனக்காரரை நீங்க சந்திக்கிறீங்க, ஐ எம் சீனன் என்று சொல்ல மாட்டான், ஐ எம் சைனீஸ் என்றுதான் அறிமுகப்படுத்துவான். உனக்கு சந்தேகம் இருந்தா நீ போய் பாரு, பயணம் செஞ்சு பாரு. ஒரு பிரான்ஸ் நாட்டுக்கு போய் ஒரு பிரான்ஸ் நாட்டுக்காரனை சந்திச்சீங்கன்னா நான் பிரான்ஸ் என்று சொல்லணும், ஐ எம் பிரெஞ்சு என்றுதான் அறிமுகப்படுத்துவான். நான் பிரெஞ்சு தான் சொல்லுவேன். ஒரு பிரிட்டிஷ்காரனை போய் பாரு, ஐ எம் பிரிட்டன் என்று சொல்ல மாட்டான், ஐ எம் இங்கிலீஷ். தாய்மொழியோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வான் உலகம் புறா வாழ்கிற ஒருவன். நீ கேட்டா ஐ எம் இந்தும்ப, இல்லை ஐ எம் இஸ்லாமிய, ஐ எம் கிறிஸ்தவம்ப. எங்கேயாவது போய் வெளிநாட்டில் போய் இறங்கும் போது ஐ எம் இந்துன்னு உட மண்டுன்ட்டு எங்கேயா சேர்த்துக்கிட்டு உன் அடையாளம் அது அல்ல ராஜா, அது அல்ல. உன் மொழி எப்போது தோன்றியது? உன் இனம் எப்போது தோன்றியது? நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதியும் மதமும் அது எப்போது தோன்றியது? இதுதான் வரலாற்றின் பாதையில் பயணிப்பது. எப்போதுமே தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற, அழிந்து ஒளிந்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் உயிர்ப்பிக்கும் போது வரலாற்றின் பயணியை வரலாற்றின் வழியில் தான் எழுச்சி வரணும். அதை தெரிய வராம நீ எழுச்சி வர முடியாது. அதான் புரட்சியாளர் லெனின் சொல்றான், வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வராதுங்கிறான். அதேதான் நல்ல அம்பேத்கர் சொல்றார், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார். இது நன்கு விளங்கணும். உன் வரலாறு என்ன? நீ முதல்ல யாரு? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நீ தமிழ். சாதி மதம் எப்போது வருது? சாதி என்பது எப்போது வருது? போய் படி. அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக இருக்கார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் இந்த நிலத்திற்கு வந்த பிறகுதான் இந்த வர்ணாசிரம தர்மம் கட்டமைக்கப்படுகின்றார். பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பார்க்கிற இந்த இழி நிலை அப்போதான் கட்டமைக்கப்படுகின்றது. நன்கு விளங்கணும். அததான் நமது புரட்சி பாவலர் என்ன பாடுறார்? கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று பாடுறார். அதே பாவேந்தன் என்ன பாடுறார் பாரு, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறார். அவரைதான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறாரு. உயிருக்கு நேரான தமிழ் வளர்த்ததான் முதன்மையானது என்று பாடல, சாதி ஒழித்தல் ஒன்று அதான்டா முதன்மையானது. நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்கிறார். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறார். சாதி ஒழிக்கிறத இல்லைன்னா மற்ற பாதி விளங்காதுங்கிறார். நன்கு விளங்கணும். உன்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கேன் பாரு. உன் ஆதிப்பாட்டன் சிவன், அவனை முதல் தமிழ் சங்கத்தின் தலைவன்.
அவன் வளர்த்த தமிழ். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடலையாம் வந்தோங்கிறான். அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டா, நீ நம்பிட்ட. எப்படி அவை பெருமாட்டி அறிவு மூதாட்டிட்ட அவையே உன் தமிழ் அள்ளி பருகலையாம் வந்தோங்கிறான் முருக பெரும்பாட்டன். அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்னா நீ நம்பிட்ட. எவன் சொல்றது நீ நம்பல. ஆனா நான் 7 வருஷமா சொல்றேன், நீ நம்புறதில்லை. நாய் பேய் சொன்னதெல்லாம் நம்பினேன். உன் உடன் பிறந்தவன், உன் கூட பிறந்தவன் உனக்காக கத்திக்கிட்டு நிற்கிறது முச்சந்தில் நம்ப மாட்டேன். ஒரு ஐயா வானூர்தி நிலையத்தில் வந்து என்னை சம்பந்தமே இல்லை, அவர் விரும்புகிற சீமா, ஆமா, ஐ திங்க் இந்த பீப்புள்ஸ் உங்களை என்டர்டைன்மெண்ட்டாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு பேசுறீங்க, ஒரு வயதுக்கும் புரிய மாட்டேங்குது, எல்லாத்தையும் கட்டு ஓட்ட மத்தவங்க போடுறான்னா இவன் முட்டா பையன். அவரா பேசிட்டு போயிட்டு நான் அவரே பார்த்துருக்கேன். மாறணும் மாறணும் மாத்தணும் மாத்தணும். சென்னைக்கு தவறீங்களா, வாங்க வாங்க. அவருக்கு என்னை விட வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? என்ன என்னடா பிரச்சனை? அடி வயிற்றுல பசி இருக்கு, என்ன செய்யறது தெரியல. 20 நாளா ஆண்டாள் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப சங்கர மடத்தினுடைய இளைய மடாதிபதி ஐயா விஜயேந்திரர் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிக்கல. அவர் எந்திரிச்சாதான் நமக்கு வியப்பு. அவர் எந்திரிக்க மாட்டாங்க. இதை என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் என் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தாய்மொழி அவமதிப்பு எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்பீங்க நீங்க? எப்படி ஏற்பீங்க? தம்பிதுரை இந்தியாவின் துணை சபாநாயகருங்கிறாங்க. அவருக்கு பாராளுமன்றத்தில் தமிழில் ஒரு 10 வார்த்தை பேசுறதுக்கு ஊழையிடுறான். என்ன கொடுமை இது? 500 ஆண்டுகளை கூட தொடாத மொழி என்னை ஆள துடிக்குது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியின் பிள்ளை நான் அடிமையா நிற்கணுமா? இதை எந்த மானத்தமிழன் ஏற்பான்? எவன் ஏற்பான்? யோசிச்சு பாருங்க. தமிழ் மட்டும்தான் நீங்க பாருங்க, தமிழ் மட்டும்தான் நீங்க எல்லா மதங்களுக்குமான இலக்கியங்களை கொண்ட ஒரு நூல். சைவம் வைணவம் எல்லாத்திற்கும் இதுல காவியங்கள் இருக்கு. இஸ்லாமா உமர் புரல் எழுதிய சீரா புராணம், கிறிஸ்தவமா வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி, இந்துக்களா ராமாயணம், எல்லாருக்கும் இருக்கு. பௌத்தமா மணிமேகலை, சமணமா சிலப்பதிகாரம், எல்லா மதங்களுக்குமான இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழி உலகத்தில் உண்டென்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு வாழ்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நான். அவர் எந்திரிக்கல. அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் தான் மிகுந்த வேதனையை தருது. நான் என் அறிவார்ந்த என் சொந்தங்களிடத்தில் என் தம்பி தங்கைகள்கிட்டையுமே இந்த கேள்வியை எழுப்புறேன். ஐயா விஜயேந்திரர் எந்திரிக்கல, அதற்கு நாங்கள் எங்கள் தாய்மொழியை அவமதித்து விட்டீர்கள் என்று சொல்றோம். இல்ல, அவர் தியானத்தில் இருந்தார். உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், அவர் தியானத்தில் இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியுதே. அப்ப எதற்காக நிகழ்ச்சியை தொடங்கினீர்கள்? இதுக்கு என்ன பதில் இருக்குது? அவர் தியானம் முடிந்த பிறகு நிகழ்ச்சி நீங்க தொடங்கியிருக்கலாமே. அவர் தியானத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தும் எதற்காக தமிழ் தாய் வாழ்த்தை இசைத்தீர்கள்? அவர் தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு இடையூறு செய்யணும்னு இசைத்தீர்களா? இது எதற்காக இசைத்தீர்கள்? எப்படி எப்படி நாங்கள்னா அவர் தியானத்துல இருந்தா நிகழ்ச்சியை தொடங்கி இருக்க மாட்டோம். என்னோடு இருக்கிற என் இஸ்லாமிய சகோதரன் தொழுதான் என்றா பேச மாட்டான். தொழுகை முடிகிறது. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் ஜெபித்தான் என்றால் அவன் ஜெபம் முடிகிற வரை அமைதியா இருப்பான். பேசிக்கொண்டிருக்கும் போது பாங்கொலி கேட்டால் பேச்சை நிறுத்திடுவோம். இப்படித்தான் நாங்கள் நடந்து கொண்டு வருது. இப்படித்தான் எங்கள் கூட்டங்களை கவனிப்பவர்களுக்கு தெரியும்.
ஆனால் ஒரு மடத்தினுடைய பீடாதிபதி, இளைய பீடாதிபதி தியானத்தில் இருக்கிறார் என்றால் அது தெரிந்து எதற்காக நீங்க தமிழ் தாய் வாயத்தை இசைத்தீர்கள்? எதற்காக நிகழ்ச்சியை தொடங்கினீர்கள்? இதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா? இப்ப மடம் ஒரு அறிக்கை சொல்லுது, தியானத்தில் இருந்தார். தியானத்தில் இல்லை என்றால் எழுந்து நின்றுப்பாரா? எழுந்து நின்றுப்பார் என்றால் தியானத்தில் இருந்தார். அந்த பதிலோட நிறுத்திருக்கணும். ஆனால் அடுத்து என்ன சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்பது மரபல்ல. அப்படின்னா தியானத்தில் இருந்தாருன்னு ஏன் சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், அதான உங்க பதிலா இருக்கணும். ஏன் சொல்லல? இப்ப நாங்கள் இதில் எந்த பதிலை ஏற்கிறது? தியானத்தில் இருந்தாரா இல்ல மரபு இல்லையா? எந்த பதிலை ஏற்பது? எப்படி இருக்கு? ஆண்டாள் அவமதிக்கப்பட்டால் என்று கச்சை கட்டி வந்த களத்தில் நின்று போராடிய பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன், ஆண்டாள் என்கிற தாய் அவமதிக்கப்பட்டால் என்றீர்களே, ஆண்டாளின் தாய் அன்னை தமிழ் அவமதிக்கப்பட்டிருக்கா. இதுக்கு என்ன பதில் இருக்கு? இதுக்கு நாங்க தான் போராடுறோம், நீங்க பேச மாட்டீங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது தாய்மொழி தமிழை அவமதிக்கிறது இல்ல, தமிழர்களை அவமதிக்கிறது இல்ல. ஆதி சிவனை அவமதிப்பது, முருகனை அவமதிப்பது, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ஞாயன்மார்கள், ஆழ்வார்களை அவமதிப்பது, ஞான சம்பந்தரை அவமதிப்பது, சுந்தரை அவமதிப்பது, அப்பரடிகளை அவமதிப்பது, இது திருமூலரை, நக்கீரரை அவமதிப்பது. இது சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. எங்கள் அருமை சகோதரர் ஐயா கமலஹாசன் அவர்கள் கண்ட இடத்திலாம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாது, தியானம் செய்வது அவர் கடமை, எழுந்து நிற்பது நமது கடமை. இது என்ன பதில்? எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்ட இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து போடக்கூடாது, ஆனா அந்த இடத்துல தேசிய கீதம் போடலாமா? எப்படி? ஒரு நாட்டின், தமிழ்நாட்டின் ஆளுநர் பங்கேற்கிற இடம் கண்ட இடமா? ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பங்கேற்கிற விழா அரசு விழாவாகிறது. அந்த நிகழ்வில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது கூடாதுன்னா எப்படி? அது ஏன் கண்ட இடத்துல போடுறீங்கன்னா? கண்ட இடத்துல தியானம் செய்யலாம், கண்ட இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து போடக்கூடாது. நீங்க கண்ட இடத்தில் தமிழ் தாய் வாழ்த்து போடக்கூடாது என்று சொல்வது போல கண்ட இடத்தில் விஜயேந்திரர் தியானம் பண்ணிருக்க கூடாது என்ற கருத்தை நீங்க பதிவு செய்வீங்களா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் அடி வாங்கினவனுக்கு தான் வழி தெரியும், அவமானப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். இங்க பல பேர் இது ஒரு ஈன கூட்டமாக மாறிவிட்டது. நம்மகிட்டே கேட்பான், என்ன தமிழ் தமிழ் பேசிக்கிறீங்க? ரஜினிகாந்த் வந்து அவர் தமிழராக மாறிட்டாரு. என்னை ஒரு தம்பி பேட்டி எடுக்கிறாரு, நான் மலையாளி, எனக்கு மலையாளமே தெரியாது, தமிழ் தான் தெரியுங்கிறாரு. நான் என்ன பதில் சொல்றது? நீ இன துரோகி. நான் தெலுங்கு, எனக்கு தமிழ் தான் தெரியும், தெலுங்கே தெரியாதுன்னா நீ பச்சை இன துரோகி. தாய்மொழியை மறந்தவரை நான் மனிதனாக கூட மதிக்கிறது இல்லை. எதுக்கு? அப்ப இதுல நீ வாழ்ற. நிறைய மாடுகளா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ ஒரு ஆள் மனுஷன், ஒரு ஆள் நிக்கிற. மாடுகள் தான் இருக்கு உன்னோட, நான் மாடா மாறிட்டேன். எனக்கு எதுவுமே பேச்சு வராது, நான் கத்தத்தான் வரும்னு மாடாயிருவியா? கொடுமை. நீ நேர்மையற்றவன். என் மண்ணில் வந்து இத்தனை ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட நான் தமிழன் ஆயிட்டேன், பச்சை தமிழன் ஆயிட்டேன் ரஜினிகாந்த் சொன்னதில்லை. கட்சி ஆரம்பிக்க போகும்போது சொல்றாரு, 44 ஆண்டுகள் நடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இந்த 44 ஆண்டுகளில் என்றாவது ஒரு நாள் நான் தமிழன் ஆயிட்டேன் சொன்னது உண்டா? என்னைக்கு தமிழனை ஆனதுன்னு என்ன வருதோ அன்னைக்கு நான் தமிழன்கிறான். வர்றேன் வரோம். காரணம் என்ன? சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நிக்குது. இந்த தமிழன் இல்லாதவன் ஆக முடியாது. அப்ப என்ன வழி?
தேவைப்படுது, என்ன தேவைப்படுது? வரும்போது நான் தமிழன், நான் தமிழன், நான் தமிழன். வரவெல்லாம் 400 அடி தான், 400 அடி தான், 400 அடி தான். என்னது? உங்களெல்லாம் நான் கேட்கிறேன். இப்ப இதே ஐயா ரஜினிகாந்துக்கு சவால், ஒரு பந்தயம், ஒரு சேலஞ்ச், அவர் மொழியில சொல்லுவோம். இதே நான் பச்சை தமிழன் ஆயிட்டேன், இதே ஒரு தடவை கர்நாடகாவில் சொல்லிட்டு வந்துருக்கேன். அப்ப நீங்க நேர்மையற்ற, சொந்த இனத்திற்கு உண்மையாக இருக்காதவன் உனக்கு அப்புறம் உண்மையா இருப்பான். உனக்கு எப்படி உண்மையா இருப்பான்? தமிழன் ஒரு பெருங்கவி, கவி பேரரசு வைரமுத்துக்கு பிரச்சனை, வாய் திறக்கல கமலஹாசன் ரஜினிகாந்த். எனக்கு ஒண்ணு எழுதல வைரமுத்து. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் எழுதுனதான் வருதான். என்னை வாழ வைத்தது தமிழ் பால், என் தாய்ப்பால் பாடலையே. ஏன் பாடல? அப்போலாம் தெரியுது நம்ம வேற ஆளுன்னு அவருக்கு. உயிர் வாழ்ந்தால் இங்கேதான் நான் ஓடிவிட மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், அதெல்லாம் தெரியுது. அந்த வைரமுத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா வாய் திறக்க தெரியல. ஏன்? அதுக்கு வேற கூட்டம் இருக்குங்கிறது. அது எங்க வேலைன்னு நினைக்கிறது. எந்த வேலையும் உங்க வேலை கிடையாது, எல்லா வேலையும் எங்க வேலை தான். டக்குன்னு ஐயா விஜயேந்திரருக்கு ஒரு பிரச்சனை, ஐயா கமலஹாசன் குரல். தியானம் இருக்கிறது அவர் கடமை, எந்திரிச்சிங்கிறது நம்ம கடமை. உங்க நண்பர் தானே கவி பேரரசு வைரமுத்து, ஒரு பெருந்தமிழன், பேராற்றல் கொண்ட தமிழன். என்னை விடவும் உங்களை அவருக்கு நல்லா தெரியும், அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை அத்தனை பேர் கேட்க பேச முடியாத அளவுக்கு கடுஞ்சொற்களை வச்சு, கேடுகட்ட வார்த்தைகளை வச்சு திட்டும்போது ஒரு வார்த்தை பேசவே இல்லை. தமிழுக்கும் தமிழனுக்காக நிற்காதவன் உனக்கு எப்படி நிற்பான்? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கூட்டத்தை நீ என்னைக்கும் சந்திக்க முடியாது. எல்லாத்தையும் போட்டுட்டு உனக்காக கத்திக்கிட்டு இருக்க ஒருத்தன் இருக்க முடியாது. எத்தனை பேர் செத்துருக்காம உன் மொழியை காப்பாற்றணும் நீ நினைக்கிற. மொழினா என்ன அப்படின்னு. அயர்லாந்து விடுதலைக்காக போராடுகிறான் புரட்சியாளன் டிவேலரா. என் தம்பி தங்கைகளே, அயர்லாந்து விடுதலைக்கு டிவேலரா. அவனிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். உனக்கு உன் தாய் நிலம் அயர்லாந்து வேண்டுமா, உன் தாய்மொழி ஐரிஷ் வேண்டுமா என்று. அவன் சொல்கிறான், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் தாய் நிலத்திற்கு ஈடான ஒரு நிலத்தை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நாம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை நான் எங்கும் பெற முடியாது. எனவே எனக்கு அயர்லாந்தா ஐரிஷ் மொழியா என்றால் ஐரிஷ் மொழிதான் முக்கியம், அதை கொடுங்கள் என்னிடத்தில் என்கிறார். அதேதான் நமது நாவலர் சோமசுந்தர பாரதியார் சொல்றார். தாய்மொழியை தொலைத்து விட்டு பெறுகிற சுதந்திரம் சுதந்திரம் அல்ல, என் தாய்மொழிக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார். அதற்காக உயிரை கொடுத்தவர்கள் தான் இந்த வீர மறவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. மொழி இல்லைன்னா ஒன்றும் இல்லை உனக்கு. மொழி இல்லைன்னா கலை இல்லை, கலை இல்லைன்னா கலை, இலக்கியம், பண்பாடு எதுவுமே கிடையாது. உன் முன்னாடி நிற்கிற சீமான் முகம் சிதைஞ்சு செத்து போயிட்டன்னா என் பிணத்தை நீ எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி உன் முகம் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை எவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. உனக்கு இப்ப இன அடையாளங்கிறது கிடையாது. இது எங்க இருக்குது? தனித்தமிழடிகளார் மறைமலை நகர்ல கூட்டம் நடக்குது. தெருவின் 2 பக்கம் இருக்கிற வணிக வளாகங்கள், வணிக கடைத்தெருகள் இருக்கிற பெயர் பலகை மட்டும் படி, ஒரு தடவை படி. திருப்பூர் காட்டன் பஜார் அதை படி, அங்க இருக்கிறத படி. ஒரு இடத்துலயாவது தமிழ் எழுதிருக்கா பாரு. ஓம் விநாயகா வெல்டிங் ஒர்க்ஸ். இங்க பாரு, ஒரே ஒரு இடத்துல அம்மான் அரிசி மண்டி ஒரு இஸ்லாமிய தமிழ் எழுதி வச்சிருக்கான் பாரு. அம்மான் என்றால் மாமன் என்ற அர்த்தம். பொட்டு அம்மான் என்றால் பொட்டு மாமா என்ற அர்த்தம். அம்மான் அரிசி மண்டி ஒரு தமிழ் எழுதி வச்சுட்டான். இப்ப நீ என்ன நினைச்சு பாரு,
மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினார். மனம் நொந்து வானா நமது பாவேந்தர் புரட்சி பவல். எங்கேயாவது தமிழ் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கா? கார்பரேஷன் பில்டிங் மேல தமிழ் வாழ்க போய் பாரு. முதல் இடை கடை என்று முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூட்டமடா நமது முன்னோர்கள். எப்படி எப்படி உருவாக்கிய மொழி இது! எவ்வளவு பெரிய பேராற்றல் கொண்ட மொழி இது! போய் நீ சாதாரணமா ஏதோ படிச்சா வேலை கிடைக்குமா, படிச்சா சோறு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே. பண்ணியும் நாய் சோறு கிடைக்குது. அது இங்கிலீஷ் படிச்சுட்டா வேலை பார்க்குது, ஹிந்தி படிச்சுட்டா வேலை பார்க்குது, அது சோறு திங்குது. பைத்தியக்காரங்கள அவன் காரணம் சொல்றான் பாரு. ஹிந்தி படிக்கணும் ஒரு காரணம் சொல்லு. சொன்ன எல்லோரும் சொல்றீங்களே, ராமராஜ்யத்தை நிறுவுவதற்காகவும் இந்து தேசத்தை கட்டமைப்பதற்காகவும் இந்திய அவசியம் தான் எல்லா தலைவரும் பேசுறான். ஏன் காங்கிரஸ் தியாகி ஐயா சத்தியமூர்த்தி வரைக்கும் அதான் பேசுறது. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி வரைக்கும் அதுதான் சொல்றது. அது அவன் கொள்கை. இங்க பாரு, நாடற்றவன், உனக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிறேன் பாரு, நாடற்றவன் இந்த நாட்டை தமிழாக்கி கொள்ள துடிக்கிறான். இது நன்கு நீங்க விளங்கிக்கணும். மொழி சிதைந்து அழிந்து போனவன் இந்தியத்தின் தாய்மொழியாக்கி இந்த தேச முழுமைக்கும் இந்திய ஒரே மொழியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறான். நீ எவனாவது ஒருத்தங்க தமிழ்ல பேசினா பழமைவாதம், தமிழ்ல பேசினா மொழிவெறி, தமிழ் படின்னா அது மொழி சாவனிசம், என்ன இதெல்லாம் பேசுறான்ல. இந்தி படி, இந்திய கட்டாயமா படி, இதுக்கு பேர் என்ன? ஏன் ஒருத்தர் கூட கேட்கல? தமிழ் படிப்பது, எழுதுவது, பேசுவது தமிழ் தீவிரவாதம் என்றால் இந்தி படி, இந்தி படித்தே ஆக வேண்டும் என்பது இந்தி தீவிரவாதம் இல்லையா? சமஸ்கிருதம் படித்தாக வேண்டும் என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? எப்போ உனக்கு இந்த புரிதல்லாம் வரப்போகுது? நீ குறுகி குறுகி கால் மாட்டில் கொஞ்சோண்டு நிலம் வச்சிருக்க, இதையும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான். உன் மொழியை சிதைத்து அழிச்சுட்டா உன் அடையாளம் தெரியாது, நீ யாருனே தெரியாது. உன் தாய் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு உன்னை கூலிகளா மாத்துவான். சிதைஞ்சு அழிஞ்சு போயிருவ, உனக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த நிலமும் இந்த அதிகாரமும் உன் கையில் இருக்கிற வரைதான் உன்னை பார்த்து பயப்படுவான், உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவ? சீமானும் நாம் தமிழர் கட்சியில என்னைக்கே உன்னை முடிச்சிருப்பாங்க, கதைய என்னைக்கே முடிச்சிருப்பான். உனக்கு சாகர் மாலானா என்னன்னு சொல்லி கொடுக்காம இருக்கான், ஹைட்ரோ கார்பன் மீத்தனா குறுக்க விழுந்து மல்கட்டாம இருக்கான், ஜல்லிக்கட்டுனா ஜல்லிக்கட்டு மாடு இல்லடாது, நம் செல்வங்கள் நம் காலை அழிக்கலடா, நம் நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க வரான்னு எவன் சொல்லி கொடுத்தான்? எவன் சொல்லி கொடுப்பான்? ஓட்டுக்கு நிக்கிற இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான் ராஜா. அவன் என்ன பண்ணுவான்? குக்கருக்கு போட்டினா 10,000, ரெட்டலைக்கு போட்டினா 8,000 காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போய் நிம்மதியா இருப்பான். எதை பற்றி கவலைப்பட போறான்? இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தமிழ் மீட்சி, தாய்மொழி மீட்சி, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்வது, ஒரு தேசிய இனத்தை, அதன் கலை, இலக்கியம், பண்பாட்டை மீட்டெடுத்து, அதன் வழிபாட்டை மீட்டெடுத்து மறு கட்டமைப்பு செய்வது. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பேசணும்னு சொல்லு பாரு. சொல்லு, அந்த கட்சியில் எல்லாரும் சேருவோம். பேச சொல்லு, பேச மாட்டான். இதை சிதைத்து அழிக்கணுங்கிறதா அவன் நோக்கம். தமிழ் என்று பேசுவது பழமைவாதம் தான். அது படிச்சா வேலை கிடைக்குமா? சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது, குறைஞ்சபட்சம் தமிழில் படித்தவர்களுக்கு ஒரு 20 விழுக்காடாவது வேலை கொடுங்கள் என்று எது சொல்லுது? சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது, பரிந்துரைக்குது அரசுக்கு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க நீ? 20 விழுக்காடு கூட உனக்கு வேலையில இடம் இல்லை, இதுவரை கொடுக்கப்படல. அப்ப இந்த வேலை யார் அனுபவிக்கிறா? எவனோ. ஆனால் மற்ற மொழிவழி தேசிய இனங்களில் ஆந்திராவா, கர்நாடகாவா, கேரளாவா, மகாராஷ்டிரா, பீகாரா, பஞ்சாபியரா, அந்தந்த மாநில மக்களுக்கு 85-90 விழுக்காடு வேலை வாய்ப்பு பிறகுதான் பிறகு. இதாண்டா மண் உரிமை. தோழர் ஜீவானந்தம் சொல்றாரு, நமது முன்னோர்கள் சிங்கார வேலரும் ஜீவானந்தரும் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் போராடியது இதற்குத்தான், மண் உரிமை. இதை விட்டுட்டினா நீ அனாத அகதி நாடோடி.
நீ நரிக்குறவனை விட கேவலமா போயிருவ. உன்னை மாறிய எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதன் இந்த நாட்டில் என்ன அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறான்? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் நரிக்குறவன், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் நரிக்குறவன், எத்தனை IAS IPS, எத்தனை பேராசிரியர் ஆசிரியர் சொல்ல பார்ப்போம். ஒருத்தன் ஏன் அவனுக்கு மொழி இல்லை. அதை போல எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நாடோடியாக தெரிய போறியா? காடு மலை கண்ட இடங்களில் கூடாரம் போட்டு வாழ போறியா? பார்னி நாதியற்று போயிருவ. உலகத்தில் எல்லாரும் தன் மொழி, இனம், கலை, பண்பாடு எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி வச்சிருக்கானடா. சிதைய விடாம பிடிச்சு வச்சிருக்கான். ஐரோப்பிய நாடுகளை போய் பார். பிரிட்டனின் காலடியில் கிடக்கிறான் ஜெர்மன். 30 கிலோமீட்டர்ல இருக்கிறான் பிரான்ஸ். ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து கலந்து எழுதிருக்கான். சொல்லு நீ அண்ணன் எழுதிருக்கான், எடுத்து வந்து காட்டிரு, நான் பாக்குறேன். என்ன ஒவ்வொருத்தரும் எப்படி வேலை செய்யறான்? வரும்போது நம்ம இடத்துல யாரும் வரலாம், யாரும் ஆடலாம். அப்படியா? உங்க வீட்டை திறந்தோடு எனக்கு வாடகை வீட்டில் இருக்கு, கஷ்டப்படுறேன், உள்ள வந்துருக்கிறேன், திறந்துடுவாங்க. வாசல் நின்று யாருங்க திறக்காம கேட்டான், திறக்காம அப்படி யாருங்க ஆடல போங்க. என்னென்ன வித்த காட்டுறாங்க. ரஜினிகாந்த் ஏங்க வரும், நல்லவர், எதை வச்சு கண்டுபிடிச்சிய? இந்த பார், ஆண்பலையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனாருக்கு தகுதி பெற்றவன் இல்லை. யார் எனக்கு அப்பனா இருக்கணும்? என்னை பெத்தவன் எவனோ அவன் தான் எனக்கு அப்பனா இருக்கணும். அந்த அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. அது எங்க பாட்டை முப்பாட்டை அரசேந்திர சோழன், அருண்மொழி சோழன், கரை இந்த இருக்காங்க பாருங்க, அவங்க காலம் அது முடிஞ்சிருச்சு. பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்டு வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். ரொம்ப ரொம்ப வாழ வச்சாச்சு. வாழ வைத்ததில் பிழை இல்லை, ஆள வைத்ததில் அத்தனை பிரச்சனை. அவ்வளவு பிரச்சனை அங்கிருந்தா வருது ராஜா. நீ விட்டு பாரு ஒரு 5 வருஷம் எங்க ஒண்ணு நிறுத்த போற. நீ எல்லாம் வச்சுக்கிருக்க பேருந்து கட்டணத்தை ஏத்துறாங்க. கல்வியை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு வித்துட்டான். கல்வியை வித்துட்டான், வியாபாரம் ஆக்கிட்டான். ஆனா பேருந்துல பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போறதுக்கு இலவசமா டிக்கெட் கொடுக்குறாங்க, சலுகை. கல்வியை வித்து விட்ட அயோக்கியர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் படிக்க போற பஸ் கட்டணத்தை இலவசமா தராங்க. முட்டாப்பை கல்வியை இலவசமா கூடடா. நான் 10 ரூபாய் இல்ல 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் டிக்கெட்னால எடுத்து போய் படிக்கலாம். எல்லாத்தையும் வித்தான். இப்ப போக்குவரத்தை விற்கிறதுக்கு வேலை நடக்குது. சமாளிக்க முடியாத கடன் சுமை, அதனால் தனியார் மயம். நீ வருதா இல்லையா ஒரு நாள் நீ பாரு. நீ என்ன நீ நான் சொல்லிக்கிட்டே இருந்த, நீ சிரிச்ச ரேஷன் கடையை மூட போறான்ட்டு. இப்போ மொத்தமாக ஓடுனா கத்துவான்ட்டு காரை வச்சிருக்கானோ அவனுக்கு ரேஷன் இல்லை. ஒரு வீட்டில் ஒருத்த வருமான வரி கட்டினாலும் அவனுக்கு ரேஷன் இல்லை. டேய் ஏப்பா இல்லைன்னு சொல்லு, ரேஷன் கடையை மூட போறேன்னு சொல்லு. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவேன். ஒரு அம்மா வந்து ரேஷன்ல அரிசியே இல்லைப்பா, பருப்பே இல்லைப்பா, எண்ணெய் இல்லைம்மா. போயிட்டு வாமா, ஒரு 3 மாசம் கழிச்சு கடை இருக்காது அந்த இடத்துல மூடிடுவாங்க. 63வது இடத்துக்கு ஒரு நாடு, அங்கிருந்து முன்னாடி வர்றாங்க. எதுல? கீழே இருந்து. இப்ப கேட்டா 1 வருஷம் 63 வருஷான்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்க அப்படிப்பட்ட ஆளு ரொம்ப பேச முடியாது. அப்புறம் ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன், சின்னத்தா இண்டியன்லாம் கிளம்பி நம்மளால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இது ஒரு இது ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு முறையை நான் இப்பதான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு எதையாவது ஒரு இடத்துல தவறு இருக்குன்னா அதை சுட்டி காட்டலாம். எல்லாமே தவறுனா என்ன பண்ண முடியும்? என்னத்தையே பார்த்து பண்ணி விடுங்க. இந்த தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? என் தம்பி சொன்ன மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவேன் சீமான்? இந்த தமிழ் எழுத்துக்கள் என்ன பண்ணுவேன்? ஒரு சட்டம், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்
சட்டசபையில் ஒரு சட்டம் போடுவோம், எல்லாருக்கும் அறிக்கை அனுப்புவோம். எல்லா வணிக நிறுவனங்களும் பெயர் பலகை தமிழ் எழுதிடணும். சட்டம் எப்படி போடுவான்? 3 மடங்கு பெருசா தமிழ்ல, 1 மடங்கு சின்னதாக பொதுமொழி ஆங்கிலத்தில், இந்தி கொண்டே வருவோம். இந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என்னை உட்கார வைய அவனே அழிச்சு எழுதினான். அவனுக்கே தெரியும் இந்தி. கமன் சிட், we will discuss it. எதுக்கு இந்தி? இந்தி இதுக்குப்பா. இந்தி இந்தியாவின் தேச மொழின்னா, இந்தியா ஒரு தேசம் இல்லைங்கிற இதுக்கு ஒரு மொழி இருக்கு. சரி, இந்தி படிக்கணும். எதுக்கு படிக்கணும்? எதுக்கு படிக்கணும் ஒரு காரணம் சொல்லி நான் படிக்கிறேன். யாரையாவது இந்தி படிக்கணும்னு சொல்ற தலைவர்கள்ட்ட நீங்க யாராவது கேட்டு சொல்லுங்களேன், இந்தி எதற்காக படிக்கணும்? பாருங்க, பானிபூரி எங்க விற்க? என் ஊர்ல விற்க. இது அறிவுரை எதுக்கு சரிங்களா? இப்போலாம் ஹோட்டலில் சாப்பிட போனால் இந்தி தெரிந்திருக்க வேண்டும். ஏண்டா உணவகம் என்னது, அதுல சாப்பிட்ற ஏழு தட்டு எடுத்து கழுவி வைக்கிறவன் இந்திக்காரன், அவன் வேலைக்காரன் என்கிட்ட சம்பளம் வாங்குறவன்கிட்ட பேசுறதுக்கு நான் இந்தி கற்றுக்கிட்டு வரணும். சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்குற முதலாளிகிட்ட பேச அவர் தமிழ் கற்றுக்கிட்டு வர மாட்டாரா? ஆனா நான் வட இந்தியாவுக்கு வரும்போது வட இந்தியாவில் வேலை பார்க்க இந்தி கற்றுக்கிட்டு வரணும். அவர் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க தமிழ் கற்றுக்கிட்டு வர மாட்டாரு. அந்த வேலைக்காரன்கிட்ட பேச நான் இந்தி கற்றுக்கணும். எப்படிப்பட்ட அறிவான தலைவர்கள் ராஜா! நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை சீதாராமையான் சந்திரபாபு நாயுடு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சந்திரபாபு நாயுடு என்ன சீமான் என்ன சொல்றான், நெஞ்சில் போலீஸ் கேமரா பண்ண வச்சுட்டார், நெஞ்சில் வைக்காம தோள்பட்டில். சீமான் என்ன சொல்றது, ஓ பினராயி விஜயன் போலீஸுக்கு தோள்பட்டில் கேமரா வச்சுட்டார். இப்போ ஓரம் கட்டி பைக்க 100 கூட 50 கூட வாங்க முடியாது, பயந்துட்டு இருக்குல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாரு, இடவாறு போடலன்னு ஒரு பையனை அடிச்சு அவன் அவமானத்தில் செத்து போயிட்டான். நீங்கள் என்ன பண்றது? ஒரு கொடுமையான ஒரு என்ன சொல்றது, மிருகங்கள் கூட கொஞ்சம் கருணையா இந்த மற்றவர்களை பார்க்கும். இது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையாயிடுச்சு. ஒரு வழிதான் இருக்கு. தமிழனை ஆட்சி செய்யணும்னு நாங்கள் சொல்றது ஏதோ கோடி கோடியா சொத்து சேர்த்து இருக்குதுல்ல. உனக்கு நல்லா சொல்றேங்கள் ராஜா, நான் இந்த வீட்டில் குடியிருக்கேன். எனக்கு தான் இந்த வீட்டில் எந்த இடத்துல ஜன்னல்ல ஆணி கலண்டு இருக்கு, எந்த இடத்துல குழாயில் தண்ணி கசியுது, எந்த மூலையில் வீட்டில் ஒட்டடை இருக்கு, எல்லாம் எனக்கு தான் தெரியும். இது ரஜினிகாந்துக்கு தெரியாது. புரியுதா? நீ இது ஏன் நாடு? மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே தொடங்கி எங்கே முடியுது சொல்லு. தெரியாது. எத்தனை ஆறு இருக்கு, எவ்வளவு ஏரி இருந்தது, எவ்வளவு தின்னுட்டு மிச்சம் இருக்கு, எவ்வளவு குளம் இருந்தது, எவ்வளவு தூத்து என்ன கட்டிருக்காங்க, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்ம சொல்றது தர்மத்தின் வழி நின்று நம்ம பேசுறோம். இந்த மண்ணை, இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணை, இந்த மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு மகன் ஆளும்போது என் மலை, என் காடு, என் ஆறு, என் ஏரி, என் குலம், என் மக்கள், என் உறவுகள், இது அப்போதுதான் வரும். இது என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு என்று கொண்டாடப்படும். அது இல்லைன்னா ஒண்ணுமே கவனிக்கப்படாது. எல்லாமே சிதைந்து அழிந்து போயிடும். நீ உனக்கு ஒன்று சொல்றேனே, பாலஸ்தீனத்துல ஒரு தாய் தன் மகன் காணாம போயிடான். சின்ன வயசுல காணாம போயிடான். காணா போனோடனே அவன் நண்பன்கிட்ட காணா போய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பன் வர்றான். அவனுடைய நண்பன், என் மகனை பார்த்தாயா மகனே அப்படின்னா, ஆமா நான் இந்த நாட்டில் பார்த்தேன் அப்படின்னு. இந்த தாய் என்ன செய்யறா, அவன் அந்த 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 மகனுடைய நண்பனோடு நடந்து வெகு தூரம் நடந்து ரொம்ப நாட்கள் நடந்து பயணிச்சு போறான். தன் மகனை பார்க்க போறோம்ங்கிற பேராவலில் ஒரு தாய் பேரன்பு கொண்டு போறான். போய் அந்த மகனை போய் சந்திச்சிடறான். பல காலங்கள் கழித்து அந்த மகன்கிட்ட போய் மகனேன்னு கூப்பிடும்போது அவனுக்கு தாய்மொழி தெரியல,
அவன் வேற மொழியில பேசுறான். உடனே அந்த மக்கள்கிட்ட ஒரு மரபு இருக்கு. தன் வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் தலையில் போட்டிருக்க முக்காடை எடுத்து கழுத்தை சுற்றி போட்டுக்கிறணும்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மகனுக்கு தாய்மொழி தெரியவில்லை என்ற உடனேயே தலைமையில போர்த்திருந்த முக்காடை எடுத்து கழுத்தை சுற்றி போட்டுட்டு இவன் என் மகன் இல்லை, என் மகன் இறந்து விட்டான் என்று போயிட்டான். இதுதான் தாய். இவளுக்கு பேர் தான் தாய். உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறேன் பாரு. நீ உன்னை மறந்து உறங்கும் போது எது உனக்கு கனவு எந்த மொழியில் வருதோ அந்த மொழிதான் உன் கல்வி மொழியா இருக்கும். ஏனென்றால் அதுதான் உன் சிந்தனை மொழி. நீ உன்னை மறந்து உறங்கும் போது இந்தியில வந்துருச்சு, இங்கிலீஷ்ல வந்துருச்சுன்னா நீ ஆள் அல்ல, நீ சோரம் போயிட்டான்னு அர்த்தம். அப்புறம் உனக்கிட்ட பேசி அது பயன் இல்லை. நீ தூங்கி பாரு, உனக்கு கனவுல வருது ஐயா ஒரு நயன்தாராவோ இல்ல தமனாவோ வருது. அது வந்து உனக்கிட்ட தமிழ் பேசிருச்சுன்னா நீ தமிழ். உனக்கு உன்னை மறந்து மயக்கத்தில் இருக்கிற போது உனக்கு எந்த மொழியில் கனவு வருதோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கும். தாய்மொழியில் கற்றவனெல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்தி கொண்டிருக்கான். நுட்பமா விளங்கணும். இந்த நாட்டில் நிறைய ஞானிகள் வந்திருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் மிக குறைவாக இருந்திருக்கிறார்கள். அப்துல் கலாமும் இன்னைக்கு வந்து நாசாவுக்கு வந்து போட்டாங்க, சிவன் ஒருத்தரை தலைவராக போட்டாங்க அப்படின்றான். அவர் எதில் படிச்சிருக்காரு? தாய்மொழி தமிழில் படித்ததுனால தான் அவன் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க முடியுது. அப்துல் கலாமும் மயில்சாமி அண்ணாதுரையும் இவ்வளவு பெரிய அறிஞர்களாக வந்ததற்கு காரணம் அவன் தாய்மொழியில் கற்றவன், தாய்மொழியில் சிந்திச்சதுதான். அதன் நுட்பமா நீங்க விளங்கணும். எதுக்காக தமிழ் தமிழ்னு கத்திக்கிட்டு இருக்கான், தாய்மொழி தாய்மொழின்னு பேசிட்டு இருக்கிறான்னா இப்ப புரியாது உனக்கு. ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிருச்சு. 95 விழுக்காடு உன் இனம் உன் நாடு அழிஞ்சிருச்சு. உனக்கு உலக வரலாறு என்ன உணர்த்துது? ஒரு நாட்டை அழிக்கணும் முடிவெடுத்துட்டா அவனை போர் தொடுத்து அழிக்கணுங்கிறது இல்லை. கண்ணுக்கு தெரியாம அவனை காலி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? அவன் மொழி அழிக்கணும். அவன் மொழியை அழிச்சிட்டா அவனுடைய கலை இலக்கியம் பண்பாடு அழிஞ்சிடும். அழிஞ்சிட்டா அந்த இனம் அழிஞ்சிடும். இனம் அழிஞ்சிட்டா நாடு அழிஞ்சிடும். இப்போ தமிழ்நாட்டை தமிழரை ஆடணும்னா தமிழரை எதிர்க்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ரஜினிகாந்த் வரலாம் அப்படின்னா மான தமிழ் மண்ணில் மராக்கியனுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். ஆமா என்ன வேலைன்னு இவன் கேட்க மாட்டான். அவர் வந்தா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழனால சோரம் போயிட்டான்னு அர்த்தம், சிதைஞ்சு அழிஞ்சிட்டான்னு அர்த்தம். இப்போ மன்னராட்சி காலத்துல சரபோஜி மன்னர்கள் படையெடுத்து வந்து நம்ம பாட்டனை தோக்கடிச்சு ஆண்டாங்க. மக்களாட்சி காலத்துல ஒருத்தர் படம் எடுத்து வந்து உன்னை ஆடுறாருன்னா நீ இன்னும் விடுதலையே அடையலைன்னு அர்த்தம். இது நுட்பமா நீங்க கத்துக்கணும். சரி, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. உன் மொழிக்காக செத்தவனுக்கு வணக்கம் செலுத்து வர கீழப்பள்ளூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன் யாருன்னு கேளு. அப்போ உனக்கான தலைவனை நீ தேர்வு செய்யணும். எப்படி தேர்வு செய்யணும்? உன் இன வரலாறு தெரியாதவன் உன் இனத்திற்கு வழிகாட்ட முடியாது. இந்த நுட்பமா நீ விளங்கணும். நீ வங்க மாவட்டம் நாட்டை கொடுத்துக்கங்க ராஜா, நீ இந்த நிலம் பாலைவனமாகி நீ தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறத தவிர வழி கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக திமுக அதிமுகவை நீ ஆளை வச்சு என்ன சாதிச்ச? உண்மையிலே நான் ஒரு சத்தியம் சொல்றேங்க. எங்க அம்மா, நான் என் ஊர் அரணையூருக்கு போயிருக்கேன். கோழிக்கு எங்க அம்மா சொல்றாங்க, சொல்லல கோழிக்கு அரிசி எப்படி கிளறிக்கிட்டு இருக்காங்க, கோழிக்கு போடுறது. இப்போ அம்மான்னு சொல்றாங்க, இந்த ரேஷன் அரிசி தாப்பா வாங்கி இந்த கோழிக்கு போடுறேன், திங்க மாட்டேங்குதுப்பா, ஒரு அரிசியை கூட கொத்த மாட்டேங்குது. இந்த அரிசியப்பா ஆக்கி அப்படி தவிடோட கலந்து தண்ணியில மாட்டுக்கு ஊத்துறேன், மாடு குடிக்க மாட்டேங்குதுப்பா. அப்படின்னா நீ நல்லா கொஞ்சிக்கணும். இந்த கோழி சாப்பிடாத மாடு கூட குடிக்காத இந்த அரிசியைத்தான் நம் சொந்தங்கள் சாப்பிட்றான்னா அவளை எவ்வளவு வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இந்த இவர்கள் நம்மளை வச்சிருக்கான்னு யோசிப்பார். ரேஷனில் அரிசி போட்டால் தான், அது இலவசமா போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் என்கிற நிலையில் நம்மளை நிறுத்திட்டேன். இப்ப அந்த கடையை மூடிட்டான்னா நீ என்ன ஆவாயின்னு யோசிச்சு. மூட போறான். உன் விதைகளை பறிச்சுட்டான். நீ அங்கேயே நீ எவ்வளவு தூரம் பின்னடைஞ்சிட்டவர். உன்கிட்ட விதைகள் இல்ல, உன் விதைகளை சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனம் வாங்கிட்டு போயிட்டான். 22,972 வகை நெல் வகைகள்ல ராத்தேலால் ரிச்சாரியான் ஒருத்தர் இவ்வளவு நெல் வகைகளை பாதுகாத்து வைக்கிறான். பாரம்பரிய நெல் வகைகளை
ஒரே நாள்ல 2003 எடுத்து சின்சாண்டா நிறுவனத்துக்கு இந்திய அரசு கொடுத்துச்சு. இப்ப நீ உனக்கு விதை நெல் கிடையாது, இப்ப எல்லாம் அந்த நிறுவனங்கள்ட்ட இருக்கு. ஒருவேளை நானே விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கிறேன், நீ போனா உண்ட விதை இல்லை. நீ 10 மூட்டை நெல் 5 மூட்டை நெல் விதைக்காக வைத்திருந்தால் கூட உணவு பதுக்கல் சட்டத்தில் உன்னை கைது செஞ்சு சிறைப்படுத்துவான். நீ எழுதி வச்சுக்க, விரைவில் இந்த சட்டம் வருதாலே வரும்போது என் ஞாபகம். நீ எழுதி வச்சுக்க ஒரு தடவை, இல்ல அலைவீசில பதிஞ்சு வச்சுக்க, நடக்காதே பாரு. காரணம் என்ன? இவன் போய் WTO உலக வர்த்தக அமைப்புல கையெழுத்திட்டது. என்ன பண்ணிட்டான்? உனக்கு கல்வி சேவை, மருத்துவம் மகத்தான சேவை, உனக்கு குடிநீர் விநியோகம் சேவை, போக்குவரத்து நடத்துவது சேவை, மின் உற்பத்தி செய்வது சேவை, சாலை போடுவது பராமரிப்பது சேவை. நல்லா கவனிச்சுக்க, இதுவெல்லாம் உனக்கு சேவை. இதையெல்லாம் யார் செய்ய வேண்டும்? மக்களால் மக்களுக்காக தேர்வு செய்யப்படுகிற அரசு செய்யணும். இதுக்கு நீ என்ன செய்யற? கல்விக்கு வரி கொடுக்குற, மருத்துவத்துக்கு வரி கொடுக்குற, சாலைக்கு வரி கட்டுற, குடிநீருக்கு வரி கட்டுற, மின்சாரத்துக்கு வரி கட்டுற, எல்லாவற்றுக்கும் வரி கட்டி கொள்கிறாய், வரியை கட்டி விடுகிறாய். அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அரசு தனி முதலாளிகிட்ட வித்துருச்சு. இந்த நுட்பமா இந்த அரசியலை நீ விளங்கணும். இப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த வர்த்தக அமைப்பினுடைய கொள்கை என்னன்னா, இதையெல்லாம் நீ சேவை, இதையெல்லாம் என் அரசு எனக்கு செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதுவெல்லாம் அவனுக்கு லாபம் குவிக்கும் தொழில். தண்ணீர், தூய குடிநீரை மக்களுக்கு கொடுப்பது உன் வேலை இல்லை. கல்வியை மருத்துவத்தை தரமாக இலவசமாக கொடுப்பது உன் வேலை இல்லை, அது முதலாளிகளின் வேலை. அதை முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு அரசின் வேலை தொழில் நடத்துவதல்ல. நீ கையெழுத்து போட்டு கமிஷனை வாங்கிட்டு கம்முன்னு இரு. இதான் அவன் கொள்கை. இப்ப கல்வி முடிஞ்சிருச்சு, மருத்துவம் முடிஞ்சிருச்சு, மின் உற்பத்தி அதானிட்ட போயிருச்சு, டோல் சாலை வரி வேறாள்கிட்ட போயிருச்சு, கடைசியா இருக்கிறது போக்குவரத்து. இதுவும் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அந்த ஆட்சி கீழே போறதுக்குள்ள கொடுத்துருவான். நான் பேசுறதுலாம் உனக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் நம்பிக்கையின்மையுமா இருக்கு. நான் சொல்றதான் சத்தியமா நடந்துகிட்டே வருது. நீ வேணா பாரு, இது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஒரு நாள் நீ எல்லாத்தையும் இழந்து தெருவில் தெரிவ, என்னை தேடுவ, நானும் உங்க கூடவே தான் நின்றுப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது என்னால என்ன பண்ண முடியும்? நீ வலிமை மிக்க அதிகாரத்தை, எவன் உன் இனத்தை அழித்து ஒழிக்கிறானோ, உன் மொழியை பற்றி, ஒரு இனத்தை பற்றி, இனத்தின் உரிமையை பற்றி, அதன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதவன் எவனோ அவனுக்கே வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்குற. அளப்பரிய அதிகாரத்தை அயோக்கியர் கையிலே கொடுக்குற. ஆறு, ஏரி, குளம், மரம், மட்டை, பூச்சி, வண்டு, கொக்கு, குருவி, நாய், பூனை, நரி எதை பற்றியும் கவலைப்படாதவன் எப்படி உன்னை வாழ வைப்பான்? எப்படி வாழ வைப்பான்? நீ என்ன படிக்கிற? என்ன படிக்கிற? உனக்கு எதுக்கு அறிவியல், புவியியல், வரலாறுலாம்? எதுக்கு உனக்கு பாடம்? எதுக்கு? இந்த மரம் ஓ மரமா? இது ஓ மரமா? இந்த மரத்துல பறவை கூடு கட்டுமா? பறவை கூடு கட்டாத மரங்கள் மரங்களா? இதை நீ படிச்சிருக்கியா? இது ஒரு உயிரியல் போ. இந்த தூங்கு மஞ்சி வாக ஓ மரம் இல்லை, இது மரமா இருக்கும். இதுல பறவை கூடு கட்டுமா? கட்டாது. பறவை கூடு கட்டி வாழலைன்னா உயிர் பெருக்கம் இருக்குமா? எப்படி வரும்? பறவைக்கு இது பூக்காது, காய்க்காது, பழுக்காது. பறவைக்கு உணவல்லாத மரத்தில் பறவை எப்படி கூடு கட்டும்? எப்படி கூடு கட்டும்? எப்படி கூடு கட்டும்? பறவையின் பங்கு என்ன? பறவையின் பங்கு என்ன? நீ என்ன பறவையின் பங்கு என்ன சொல்லு? நீ என்ன சொல்லு? பறவை இல்லைன்னா நீ இல்ல, நீ செத்து போவ, செத்து போவ. உனக்கு மழையே பெய்யாது. பறவை இல்லைன்னா மழை. பறவைக்கு மழைக்கு என்ன சம்பந்தம் நீ நினைப்ப? பறவைதான் இந்த மரங்களின் பழங்களை திண்டு விட்டு கொண்டு போய் கண்ட கண்ட இடங்களில் கழிவை போட்டு முளைக்க வைக்குது. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இலவம் பஞ்சுக்கு இறக்க தேவையில்லை. இயற்கையிலேயே அதுக்கு பஞ்சு அப்படி காத்துல தள்ளி தள்ளி கொண்டு விட்டுருது. ஆலமரம், அரச மரம், புங்க மரம், புளிய மரங்களுக்கும் அதுக்கு ரெக்கை இல்லை, அப்படி அப்படியே விழும். வேப்ப மரத்துக்குலாம் அப்படியே விழும். அதுக்கு இயற்கை என்ன செய்து? இறக்கை உள்ள பறவைகளுக்கு உணவாக்குது. அது பறந்து போகுது. ஆலமரம், அரச மரம், வேப்ப மரத்துக்கு கீழே பல லட்சக்கணக்கான விதைகள் விழும், ஒன்றுமே முளைக்க. எப்போது முளைக்கும்? மைனா, காகம், வௌவால், குருவிகள் எல்லாம் தன் உணவாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கழிவா போட்டா தான் அது முளைக்கிற திறனையே பெறும். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவைங்கிறான். நல்லா யோசிச்சு பார்த்துக்க. கனடாங்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வச்சிருக்கு. ஒரு நாடு ஒரு 28 மரம் தான் வச்சிருக்கு. எப்படி இருக்கு பாரு. நீ நினைக்கிற மலைகள் மேல உனக்கு எப்படி மழை வருது? அருவி எப்படி வருது? நீர் எப்படி வருது?
மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு தான் உண்டு. எங்க அப்பா நம்மால் என்ன சொல்றாங்க, பூமிக்குள்ள தண்ணீரை தேடாத மேலே தேடுன்ட்டு. நீராவியாகி போகிறது மேகமாகி காற்று தள்ளிக்கொண்டே போகுது. அதை தடுக்கிற மதில் சுவர் மலைகள். மலைகளின் மேலே 200 அடி 300 அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் தடுக்குது. அந்த மரங்கள் உன் பாரம்பரிய மரங்கள், அதுக்கு தான் வேர்க்குது. இந்த மரத்துக்கு வேர்க்காது. நல்லா கொஞ்சிக்கணும். சீமக்கருவேலைக்கு வேர்க்காது. யூக்கலிப்டஸ் தைல மரத்துக்கு வேர்க்காது. வேர்க்காத மரம் மரத்தை மலைகளை அறுவடை மலையை வந்து அறுவடை செய்யாது. பூமிக்கு இழுத்துட்டு வராது. குழு குழுன்னு இருக்கிற இடத்துல தான் மழை பெய்யும். அப்ப அடர்ந்த காடுகள் மலையை இழுத்துக்கிட்டு வருது. மலை மேல இருக்கிற அடர்ந்த காடுகள், அந்த மலை மேல இருக்கிற அடர்ந்த காடுகளை எல்லாம் நட்டது யார்? உன் பாட்டனோ என் பாட்டனோ உன் தாத்தனோ என் தாத்தனோ அல்ல, அத்தனையும் பறவைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கத்துக்கணும். பறவை செத்துருச்சுன்னா என்னன்னு நீ காக்க காக்க உனக்கு கருமாதிக்கு சோறுங்கிறதுக்குன்னு நினைக்காத. அது இல்லைன்னா ஆலமரம் இல்லை, அரச மரம் இல்லை, வேப்ப மரம் இல்லை, ஒரு மரமும் இல்லை. இதை படிக்காம நீ என்ன அரசியல் செய்ய போற? என்ன செய்ய போற? ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்திக்கிறார், கமலஹாசன் ரசிகர்களை சந்திக்கிறார், நடிகர் ரசிகரை தான் சந்திப்பார். பேர் என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் சந்திப்பார். என்ன? அப்துல் கலாம் மாணவர்களை சந்திச்சார். அவன் கனவு இருந்தது, நோக்கம் இருந்தது. என்ன கொடுமை! ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பார்க்குற ரஜினிகாந்த் ரசிகர் ஒருவர், எதுக்குங்க ரஜினிகாந்த் வரணும்? அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியும், வட இந்திய தலைவர்கள்ட்ட பேசி பணத்தை புறம் கொண்டு வருவார். அவருக்கு நல்லா கன்னடம் தெரியும், கர்நாடகாவில் பேசி தண்ணியை கொண்டு வந்துடுவார். அவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், வெளிநாடுகளில் பேசி நிறைய முதலாளிகளை இங்கே கொண்டு வந்துடுவார். இப்போ கன்னடம் தெரியாதனால தான் எங்களுக்கு தண்ணி தரலையாடா? என்ன என்ன ஒரு அறிவா இருந்தவங்க! இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். நீ அரசியல் என்ன என்று தெரிந்து கொள்ளாம இது வந்து மறைமுகமாக இந்த மண்ணை இந்த நிலத்தை காலி பண்ணுவதற்கு மறைமுகமாக இந்த மரங்களை எல்லாம் கொண்டு வந்து இது ஒரு உயிரியல் போர், பயோவார். உன்னுடைய பாரம்பரிய மாடை அழித்து, உன்னுடைய கோழி அழித்து, உன்னுடைய ஆட்டை அழித்து, மாட்டை அழித்து, ஒன்று ஒன்றா அழித்து அழித்து நீ எங்கள் ஊர் கண்மாயில் விரால் மீன் இருக்கும், குறவை மீன் இருக்கும், கெளுத்தி செங்கெளுத்தி கிடக்கும், எல்லா மீனும் செத்து போச்சு. ஒரு சிலேப்பி கண்ட வந்தவன, அது கிராமத்தில் வாழ்ந்தவனுக்கு தெரியும். முடிச்சிருவான். எல்லாவற்றையும் மரபணு மாற்றிட்டான். கடுகு என்ன பண்ணுச்சு அவனுக்கு? அது கடுகு என்ன பண்ணுச்சு? அது எதுக்கு மரபணு மாற்றேன்? தக்காளி மாற்றியாச்சு, கத்திரிக்காய் மாற்றியாச்சு, வெண்டைக்காய் மாற்றி, எல்லாம் மரபணு மாற்றியாச்சு. உனக்கு மட்டும் மாற்றலை. ஏன்? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இதை சாப்பிட்டாலே உனக்கு மாறிடும். மாறிடும் ராஜா. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள நீ எச்சரிச்சுக்கணும். நாங்க நம்ம அதிகாரம் கேட்கறது பதவி ஆசையில் வெறியில் இல்லை. பதவி வெறியில், பதவியில் இருந்து அனுபவிக்கணும். அப்படி சைரன் கார் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம். சைக்கிளில் தான் போவோம். நாங்கள் சைக்கிளில் தான் போவோம். தீவிர சட்டசபையை மாட்டு பண்ணையெல்லாம் உட்காந்து பேசிட்டுப்பா. சொல்லு பண்ணப்பா, இங்கே என்ன இங்கே மேசையை தட்டுறதுக்கு இங்கே சாணி தட்டுங்களேன். என்னது? என்ன கட்டுப்போச்சு? என்ன கட்டுப்போச்சு? இந்த முட்டாள்கள் மாதிரி உலக முட்டாள் பற்றி. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. பேருந்துல 44,000 கோடி நட்டம்ங்கிறேன். எவனாவது கேள்வி கேட்டியா? எந்த பேருந்து காலியாக விடுது? படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறேன். அப்புறம் எப்படி இழப்பு வருது? எவன் தின்னதை எடுத்து? 7,500 கோடி போக்குவரத்து தொழிலாளருடைய நிலுவை பணம், பிடித்த பணம். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல. தன் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சவர் தன் பதவி காலம் முடிஞ்சு ஓய்வு பெறும்போது 7 லட்ச ரூபா தன் கையில் கிடைக்கும். தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருந்திருப்பாரு. அந்த 7 லட்ச ரூபாய் தின்ட்டான். தின்னவன் யாரு? இந்த 2 பேர் தான். யாரு? ஒருத்தர் அமைதியாக இருக்கார், ஒரு அம்மா உள்ள போயிட்டு. 2 பேர் தான். இப்போ ஒரு வீடை கடன் வாங்கிட்டு இருப்பார். அது பணி ஓய்வு வரும்போது அந்த தொகையை கொடுப்பாங்க. 7 லட்சத்தை கட்டிட்டு சொந்த வீட்டில் வாழலாம், கடனை கட்டிட்டு நினச்சிருப்பார். அவர் வேலையில் மண்ணெலி போட்டது யாரு? இந்த அயோக்கிய பிள்ளை. இந்த அயோக்கிய பிள்ளைக்கு ஓட்டப்பட்ட யாரு? இவன் தான். யாரு? இவன் தான். பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டான். ரோட்டில் நின்று போராடுறான்ல மாணவன். எவனாவது ஒரு வரிசையில் ஓட்டு போட்டானா? அப்புறம்
போராடுவது மட்டுமல்ல உன் வேலை, இந்த கேடு கட்ட அயோக்கிய அரசியலை ஆட்சியை புரட்டி போடுவது உன் வேலை தான். அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்புறம் போராடுவேன், அப்புறம் போயிடுவேன். அப்புறம் தேர்தல் நடக்கும்போது இதெல்லாம் அதுக்கிட்டான்பா, அது ஒரு 500 ரூபாய் கொடுப்பேன், ஒரு பீர் ஒரு குவார்டர் பிரியாணி அடிச்சுட்டு போய் அங்கிட்டு போய் படுக்கிறது, புதுச்சேரியில் படுக்கிறது. எங்கெல்லாம் ஆர்கே நகரில் 50,000 இளைஞர்கள் ஓட்டுருக்கணும். அதை நம்பி தான் நான் வேலை செஞ்சு போனேன். 5000 பேரை கூட காணும். எங்க போனேன்? இந்த பொறுப்பற்ற தன்மையை முதல்ல கைவிடு. போய் பாரு, அதிகாரம் தவறான கையில் போச்சு, எப்படி ஆயிடுச்சு பாரு. எவ்வளவு பெரிய சிக்கல். யாரு பேருந்துல பயணிப்பா? யார் பயணிப்பா? சொந்தமா கார் வச்சிருக்க முடியாதவன், ஆட்டோல போக முடியாதவன், மோட்டர் பைக் வச்சிருக்க முடியாதவன் தான் பயணிப்பான். அவன் தானே பயணிப்பான். நானே ஏற்கனவே மெடிந்து போய் எலும்புந்தோல்மா இருக்கேன். என் ரத்தத்தையே உறிஞ்ச வந்தா எப்படி? இது எப்படி? எந்த வழியில் இது? அறிவார்ந்த தம்பிதங்குகள், படித்த இளைஞர்கள் இந்த துயர துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படி, இதை மாற்றுவது எப்படின்னு சிந்திக்கணும். இது ஒரு துறையில மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறியா? 5 லட்சம் கோடி நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடன் இருக்கு. 5 லட்சம் கோடி கடன் இருக்கிற அரசு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்குது. ஜெயலலிதாவுக்கு 43 கோடின்னு சமாதி கட்டுது. இப்ப கட்ட வேண்டியது ஜெயலலிதாவுக்கு இல்ல, இந்த அரசுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு சமாதி கட்ட வேண்டியது. இதுல எவ்வளவு திமிரான செயல் பாருங்க. 43 கோடிக்கு ஜெயலலிதாவுக்கு சமாதி, சுடுகாடு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. வாழும் போதும் ஆடம்பரம், செத்து பணமா போய் சுடுகாட்டில் படுத்த போதும் ஆடம்பரம். அறிவிக்கும் போதே ஒரு அறிவு இருப்பார்ல. 43 கோடிக்கு 48 கோடி 43 கோடிக்கு சமாதி. நீ கட்டு, ஒரு நாள் ராத்திரியில் அது காலியாகதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஒரே நாள்ல எடுத்துருவேன். நீ எந்திரிச்சு பார்க்கும்போது இங்க இருந்துச்சுல்ல ஒரு சமாதி, எங்க அது ரெண்டு தெரியலையே, எடுத்துக்கிட்டு போட்டாங்களப்பா. என்னப்பா? உலகத்தின் தலை சிறந்த கடற்கரை இவர்களுக்கு சுடுகாடு. இப்படி ஒரு இனக்கூட்டத்தை எங்கேயா பார்த்திருக்கியா நீ? உன் வீர பெரும்பாட்டி உலக பெண்ணியத்தின் பெருமைமிகு அடையாளமாக வாழ்ந்த மரத்தி வேலுநாச்சியாருக்கு சமாதி எங்க இருக்கு? ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர் எங்க இருக்கு? சிங்காரவளவன் ஜீவானந்தம் எங்க? மொழி ஞாயிறு தேவனையப்பாவாளர் எங்க படுத்திருக்காரு? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லு பாப்பா? எத்தனை பேருக்கு தெரியும்? உன் இனத்தின் பெருமை மிக்க அடையாளங்கள் எங்கே? ஆனால் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா சமாதி எங்கே? என்னடா தமிழன் வாழ உன் வழி இல்லாம ஓலை குடிசையில் உடங்கி கிடப்பான். செத்தவனுக்கு சுடுகாடு பெரிய கடற்கரையில மிகப்பெரிய அளவில் ஒரே நாள் ராத்திரியில் தூக்கிடுறோம். சின்னதா ஒரு வளையல போடுறோம், வளையத்தை ஒரு பாதையை கொடுக்குறோம். கும்பிட்டா தான் உயிரோட இருப்பெல்லாம், செத்து போயிடும்னா வந்து கும்பிட்டு போங்கடா. இந்த பாரு, நான் நடக்குதா இல்லையான்னு நீ பாரு. நான் நடத்துவேன், இல்லைன்னா பேசிட்டு உட்காந்துருக்காங்க, இவன் நடத்தலாம். எங்க பெரியப்பா பேச்சு, எங்க பெரியப்பா பேசியிருக்கு. இப்ப நான் சொல்றேன்ல, என் பாட்டன் சொல்லியிருக்கான். யாரு? தீரன் சின்னமலை என்ன சொல்றான்? டேய், இவ்வளவு பெரிய சனக்கூட்டத்துல இந்த நிலத்தை ஆள்றதுக்கு நம்மள ஒருத்தனை கூட வாழ தகுதி இல்ல, அந்நிய வெள்ளக்காரன் வந்தாலே நம்மள ஆளணுன்றான். அன்னைக்கு தீரன் பேசினா, இன்னைக்கு அவன் பேரன் பேசுறேன். அதேதான் விட்டு போட நினைக்காத. மருதுபாண்டியர் சொல்றாருல எங்க பாட்டன், திருச்சியில என்ன பேரறிவிப்பு பிரகடனம் என்ன? எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடா அப்படிங்கிறார். எவனுக்கு தமிழ் ரத்தம் தவிர வேற ரத்தம் ஓடலையோ அவன்லாம் என்னோட வா. எனக்காக இல்ல, உனக்காகவா, நமக்காகவா. இந்த நாடும் மக்களும் நல்லா வாழணும்னா வா, தன்னலமற்று வா, உண்மை நேர்மையா வா. எவனும் உயிர் தர வேண்டாம். நாம் தமிழர்கள் என்ற உணர்வை தந்து ஒன்றாக நில், அதுவே வென்று எடுத்துடும். இதான் முதன்மையானது. கடற்கரையில் உன் மொழிப்போரி இருக்கு நினைவிடம் இல்லை, உன் அப்பத்தா வேலுநாச்சியாருக்கு இல்லை. கடற்கரையில் கப்பலோட்டி தமிழனுக்கு இல்லை. கப்பலோட்டி தமிழ் எங்க இருக்கு? துறைமுகத்தில் ஒரு ஓரத்தில். ஏறி என்னால் மாலை போட முடியல, ஏறாதையே சில விழுந்துருங்கிறான். நீ சிரிக்கிற, எவ்வளவு வேதனை பண்ணும்? பல கோடிகளை இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்தமிட்டை வித்து அழித்தவன்.
மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த மகத்தான தியாகி நமது தாத்தன் வாவு சிதம்பரனார் என்பதை மறந்துடக்கூடாது. கடைசி காலத்துல மண்ணெண்ணெய் வித்து கஞ்சி குடிச்சான். மண்ணெண்ணெய். அவன் பிள்ளைகள் அனுபவிக்காத பதவியை கண்ட கண்ட நாய்களும் பேய்களும் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய நிறைய நீ புரிஞ்சுக்க. நாளைக்கு குடியரசு தினம். என் தம்பி ஆய்வு சொல்லுங்க. சுதந்திர தினம் குடியரசு. இந்த மாதிரி தான் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நாடு. கொடியேற்ற காமராஜ் போறாரு. சனமெல்லாம் ஓடியாருது. மிட்டாய் எடுத்து ஆதி கொடுங்க. ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு பாமரன் எப்படி சொல்றாரு? வாங்க 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 எல்லாரும் வாங்க, சோறு பொங்கியாச்சு, சாப்பிட வாங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இதுக்கு நிறைய கட்டை வெந்திருக்கு. இப்படியே பல கட்டை வெந்திருக்கு. செக்கிழுத்திருக்கான், சிறைப்பட்டிருக்கான், தூக்குல தொங்கியிருக்கான், ரத்தம் சிந்திருக்கான், துப்பாக்கி கொண்டு வெடிச்சிருக்கான். பல தியாகங்களை செய்து பெற்ற விடுதலை இன்னைக்கு தெருவில் இன்னைக்கு தருதலைகள் கையில் சிக்கிட்டாலே. புரிந்து கொண்டு வேலை செய். நீ இவ்வளவு பேர் இருக்கிற, திட்டமிட்டு உன் தாய்மொழியை அவமதிக்கிறாரு. காரணம் என்ன? அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் நீச பாஷை, அவர்களுக்கு சமஸ்கிருதம் தேவ பாஷை. நீ சொல், இறை மொழியே தமிழ் தான். இறைவனாலே தரப்பட்ட மொழி தமிழ். அந்த இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய பிள்ளைகள், அருமை தம்பி தங்கிகள் வேலை செய்யணும். முன்னை விட இப்போ உங்களுக்கு பொறுப்பும் கடமையும் கூடி இருக்குது. நீங்க பாக்குறீங்க, தமிழர்களுக்குள் சாதி மதம் கிடையாது. தமிழனுக்கு கிடையாது. புறநானூறு உனக்கு கற்பிக்குது, படி. பாணன், பறையன், துடியன், கடம்பன் தவிர வேறு குடி இல்லைங்குது. இதனால தான் தமிழ் குடி. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் சும்மா இவங்க பிரிச்சு போட்டு கூறு போட்டு வச்சுருக்கான். இதிலிருந்து நீ மீளணும். என்னைக்கு உனக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் உனக்கு தமிழர் என்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். என்னைக்கு தமிழன்கிற இன உணர்ச்சி உனக்கு பிறக்குதோ அன்னைக்கு தான் உனக்கு இன ஓர்மை பிறக்கும், ஒற்றுமை பிறக்கும். இன ஒற்றுமை என்னைக்கு உனக்கு பிறக்குதோ அன்னைக்கு தான் உனக்கு அரசியல் வலிமை பிறக்கும். அரசியல் வலிமை என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு தான் உனக்கு அதிகார வலிமை பிறக்கும். என்றைக்கு உனக்கு அதிகார வலிமை பிறக்குதோ அன்னைக்கு தான் உன் உரிமை காக்கப்படும், மீட்கப்படும். இதை நீ நன்கு விளங்கணும். அது இல்லைன்னா நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன அண்ணனுக்கு இன்னொரு 15-20 ஆண்டு கழிச்சு ஆட்சி கொடுத்தீன்னு வச்சுக்க, நான் இப்போ என்ன சக்கம் கூட்டிகிட்டு வரும்போது நீ ஆட்சி நடத்த போறியா? ஓட நடக்க உட்கார தெம்பு இருக்கும்போதே இன்னைக்கும் காலையில் ஓடுறோம், 4-5 மணி நேரம் விளையாடுறோம், ஜிம் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிற ஆளுத்துல ஆட்சி கொடுத்தினா தான் தொட்டு பாடுறாங்களா? இல்லைண்ணா எதுக்குப்பா பிரச்சனை, என்னப்பா? இந்த காலத்துக்கு ஆட்சி கொடுத்து என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? 69 வயசில் ஒரு ஐயா கட்சி ஆரம்பிச்சு வர போகிறாரு. அவர் ஓட நடக்க உட்கார இருந்திருக்க முடியதெல்லாம் பீஸ், அமைதி, சாந்தம். இப்போ ஒன்றும் செய்ய முடியல. அரசியல், ஆட்சி, அதிகாரம். நான் ஒன்றும் கவலைப்படல. என் தம்பியெல்லாம் சொன்னாங்க வரேன், நீன்னு வாப்பா, எல்லாரும் வாப்பா, நான் நின்று விளையாடுவேன். நீங்களாம் விளையாடி அவுட் ஆன பிறகு தான் என்ட்ரியே கொடுப்பேன். இந்த விளையாடு எப்படி விளையாடுறான்னு பார்ப்பேன். உங்கள் ஆட்டத்தையெல்லாம் பார்ப்பேன். பந்தை இவன் எப்படி அடிக்கிறான், இவன் எப்படி அடிக்கிறான், எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு அடிதான். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் நாங்கள் பாட்டுக்கு 10 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓட்டை போட்டு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா உன்னை காப்பாற்றுவான். இல்லைன்னா உன்னோட சேர்ந்து நாங்களும் சாவோம். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு வழி என்ன இருக்குது? நீ ஒவ்வொரு கட்சி கூட்டமாக போ, தமிழ் என்று ஏதாவது ஒரு தலைவன் பேசுகிறானான்னு பாரு, எனக்கு எடுத்து பேசு. அண்ணன் இந்த தலைவர் பேசிட்டாருன்னு அந்த கட்சிக்கு போயிடுவான். தமிழ் மீட்சி, அதை மீட்டுருவாக்கம் செய்வது எப்படி? தமிழர் ஆட்சி வந்துருச்சுன்னா நான் எப்படி மீட்டுருவாக்கம் செய்வேன்னு பாரு. இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலை படித்துக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். பிரெஞ்சு படித்தால் பிரான்ஸ் நாட்டில் வேலை படித்துக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். இங்கிலீஷ் படித்தால் அயல் நாடுகளில் வேலை படித்துக்கொள்ள சிறப்பாக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை சட்டம் போடுவோம். நேர்காணலில் வரும்போது எங்கள் ஆளு கேட்பாங்க, என்ன படிச்சிருக்கீங்க? இங்கிலீஷ்லேயே படிச்சிருக்கீங்களா? எதுக்காக படிச்சிங்க? ஐயா லண்டனில் வேலை. கிளம்புங்க, பாஸ்போர்ட் வீசா அது பிரச்சனையாக இருக்கா? அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க.
ஹிந்தி எதுக்கு படிச்சீங்க? வட இந்தியா. போ கிளம்புங்க. பஸ் காசு வேணுமா, ட்ரெயின் காசு வேணுமா? நீங்க தமிழ்ல படிச்சீங்க, உட்காருங்க. அவருக்கு வேலை என்ன வேலை? ஐயா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். இன்ஜினியரிங் படித்தா கொரியன் முதலாளிகிட்ட கார் கம்பெனியில் தான் வேலை பார்ப்பேன்னு என் அடம் பிடிக்க கூடாது. நான் கொடுக்குற வேலையை செய்யணும். அங்கே பாரு, ஆஸ்திரேலியாவில் ஒரு ரோபோ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதை கண்டுபிடி. இன்னும்டா நம்ம கூட பிறந்தவன் மனித கழிவை மனிதனை அழிக்கிட்டு இருக்கானடா, கையால் அழிக்கிட்டு இருக்கான். அதை மாற்றுவதற்கு ஒரு கழிவு மேலாண்மைக்கு ஒரு கருவியை கண்டுபிடியடா. அந்த அறம்ங்கிற படத்துல ஒரு குழந்தை கீழே விழுந்து தூக்க முடியல கிணத்துக்குள்ள. இன்னைக்கு வரைக்கும் தூக்க முடியலடா. ஒரு கருவி கண்டுபிடி. என்னடா உன் பொறியியல் அறிவு, புடுங்கின அறிவு? என்ன அறிவு? என்ன அறிவு? இந்த நாட்டின் அறிவு எதற்கு பயன்படணும்? மார்க்ஸ் சொல்றானே, நவீன அறிவியலை கருவிகளை உற்பத்தியில் ஈடுபடுத்தி பெருக்கணும் விளைச்சலைங்கிறான். பார், ஒவ்வொரு நாட்டிலையும் எந்திரம் உழுதுகிட்டு போகுது. ஒரு இளந்தனம் சிக்கு சிக்கு சிக்குன்னு குத்திட்டு போகுது. ஒரு விதையை போட்டுக்கிட்டே போகுது. இன்னொரு தண்ணியை சொட்டுன்னு பிச்சுக்கிட்டு போகுது. மனுஷன் சும்மா தான் இருக்கான். அது விவசாயம் பார்த்துருக்குது. நீ எங்க இருக்க? நீ சோளத்தை அதுவா அரிச்சு சோளத்தை தனியா தட்டையை தனியா பிரிச்சு போட்டு வருது எந்திரம். இதை கண்டுபிடி. நாளைக்கு நம் நாடே விளைநிலமா தான் மாறப்போகுது. வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாற்றப் போகுது. நீ வா, உனக்கு நவீன எந்திரங்களை நீ கண்டுபிடி. வேளாண்மையில, நீர் மேலாண்மையில, கழிவு மேலாண்மையில எல்லாவற்றிலையும் பயன்படுத்து. என்ன முடியாதா? உனக்கு எது சொன்னாலும் புரியுறதில்ல, சிரிப்பாரு. உலகத்தை உள்ளங்கையில் வச்சுக்க தட்டிப்பாரு. ஆஸ்திரேலியாவில் மாடு ஆடு எப்படி மேய்க்கிறான்? ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான். 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. இந்த தமிழ்நாட்டுக்கு பால் யார் கொடுக்குறா? யாராவது சொல்லு. ஆந்திர முதலாளி. ஏன் நீ என்னன்ன? நீ ஏன் மாடு மேய்க்க மாட்டேங்கிற? மாடு மேய்க்கிறது அவமானம் இருக்குல்ல, எதுக்கு பால் குடிக்கிற? அவ்வளவு கேவலமா இருக்கலடா. எதுக்குடா பால் குடிக்கிற? நெய் எதுக்குடா சாப்பிட்ற? வெண்ணெய் எதுக்குடா சாப்பிட்ற? வெண்ணெய் எதுக்கு சாப்பிட்ற? தயிர் எதுக்கு சாப்பிட்ற? ஆடு மேய்க்கிறதுல அவ்வளவு ஆசைங்க. காரின்னு சாப்பிட்டீங்கன்னா நான் கருத்து போடுவேன். கறி அப்படின்னா தொலைச்சு போறேன். யோக்கிய பெண். ஒரு உளவியல் நோயாளிகள், தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போனவர்கள். ஒரு நாடே ஆசியாவில் ஆடு மாடு மேய்க்குது. ஒரு நாடே பிரேசில மாடு மேய்க்குது. ஒரு நாடே டென்மார்க்ல மாடு மேய்க்குது. இங்க இவர் மாடு மேய்க்க மாட்டார். துபாயில போய் வெம்புலியில சுடு மணல்ல போய் நட்டுவாக்கடி கடிச்சாலும் சாகணும், பாம்பு கடிச்சாலும் சாகணும். ஓடி வந்து கதறி காலில் வந்து அழுகிறான். அண்ணா இந்த ஒட்டக கண் குட்டி ஓடிருச்சுன்னா தேடி பிடிக்கும்னா உயிர் போகுது. நான் பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சுன்னா கூப்பிட்டு பேசக்கூட தொலைத்தொடர்பு இல்லையா? இப்படி கிடக்கிறேன்னு அழுதுட்டவன் சொல்றான், அம்மா அப்பாட்ட சொல்லிடாது. பிள்ளைங்க இப்படி வந்து கஷ்டப்படுறமே நினைச்சு கலைஞர போறாங்க. கொஞ்ச நாள் இந்த கர்மாயத்திலிருந்து மீட்டு கொண்டு போய்ங்கிறான். அதுக்கு தாண்டா வழி சொல்றேன். அந்நிய நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு சொந்த நாட்டில் ஆடு மாடு மேய்ங்கடா, உருப்பட்டுலாம். அவன் சொல்றானே பில்கேட்ஸ், நீ உலக பணக்காரன் அந்த பில்கேட்ஸ் சொல்றான். அவன் வறுமையை போக்க நாட்டுக்கோழி வளர்ந்து. என் தம்பி சுமேஷ் இருக்கான் டென்மார்க்ல. அமெரிக்கால எல்லாம் இங்க பாரு, சுமேஷ்ல ஒரு எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அண்ணே நீங்க சொன்னது நடக்குதுன்னு. நீ ராத்திரியில வச்சுட்டு சோத்துல ஊற்றி வைக்கிற தண்ணி இருக்குல்ல, விடிய காலம் நீச்சல் தண்ணியை குடிச்சு பிடிப்போம்ல, அந்த தண்ணி 1000 ரூபாய்க்கு விற்கிறான்டா போத்தல் அடிச்சு மார்னிங் ட்ரிங்க். உனக்கு டீ காப்பி தள்ளிட்டு உன்னுடைய சத்துன்னு பழைய கஞ்சி தண்ணியை தூக்கிட்டு போயிட்டேன். அமெரிக்காவில் 1000 ரூபாய் லிட்டர். கனடாவில் விடிய காலம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 5 நட்சத்திர விடுதியில் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு என்ன கொடுக்குறான் தெரியுமில்ல? என்ன கொடுக்குறான்? பழைய கஞ்சி துவையல். நீ எங்க இருக்கிற? உனக்கு என்ன புரியுது? மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு உனக்கு திட்டமே கிடையாது. இந்த அயோக்கிய பேலுங்க இந்த நாட்டில் மின்சாரம் இவ்வளவு சொல்றான்ல, 25,500 கோடி. இந்த 2 கட்சியும் ஆட்சி மின்சாரத்தை பிற மாநில அரசுகள்கிட்ட பிற மாநில முதலாளிகள்கிட்ட வாங்குறதுக்கு முதலீடு செய்யுது 25,500 கோடி. ஆனால் இதை ஏன் உற்பத்தியில் ஈடுபடுத்தல? உற்பத்தியில் முதலீடு செய்யல? என்னைக்காவது நீங்க கேட்டீங்க? பர்ச்சேஸ் வாங்குவதிலேயே 2 கட்சிகளும் ஆட்சிகளும் 50 ஆண்டுகளா முதலீடு செஞ்சு. ஏன்? உற்பத்தியில முதலீடு செஞ்சா மின் உற்பத்தியில நீ தன்னிறைவு அடைஞ்சிடலாம். உற்பத்தியில முதலீடு செய்தா கமிஷன் வராது. வாங்குறதுல முதலீடு செஞ்சா ஒரு யூனிட், ஒரு அலகு மின்சாரத்துக்கு 50 காசுனாலும் பல ஆயிரம் கோடி வருது.
இந்த கமிஷன் வாங்குற புரோக்கர் பயிர்களை நீ முதலமைச்சராக்கி விட்டுட்டு நீ நீ வந்து எனக்கிட்ட கேள்வி கேட்கறது, நீ வந்தா என்ன செய்வ? நான் வந்தா உன்னை கொலை செய்வேன். கேள்வி மட்டும் வக்கிறேன். ஏன் இதுக்கு போராடல? என்னால முடியல. யாருக்கு ஓட்டு போட்டா அவன் போய் கேளு. போயிட்டே கூப்பிட்டு 2 மாசமா தண்ணியே வரல. போனவர் யாருக்கு ஓட்டு போட்ட? ஏன் அவன்கிட்ட கேட்கறதெல்லாம் வர்றது? பக்கத்தில் நிற்கிற மனிதன் பசியோடு இருக்கும்போது சோறு போடாம பார்க்க முடியாத கடவுளுக்கு படையல் வைக்கிற பைத்தியக்காரங்க இருக்கிற நாட்டில் இவங்களை ஒண்ணுமே செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணு? திருநெல்வேலியில் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் டக்குன்னு கூடத்தில் சைக்கிளை விட்டு ஓடி அந்த சீமா நிப்பாட்டி விட்டான். ஏதோ பெரிய பிரச்சனை வருங்க பார்த்தா இங்க பாரு 100 ரூபா கோட்டு 105 ரூபா வாங்கிட்டான். என்னன்னு வந்து கேளு. சானா ஏய் போ பாப்பா. ஏய் நீங்க எப்படியா அவன் தான் கேட்பான். வர சொல்லு. அவன் கேட்க மாட்டானா? இந்த கோட்டுக்கு 5 ரூபா விளையாடுன்னு அதை நான் தான் கேட்கணுமா? அந்த போதையும் தெளிவாக என்ன தெரிஞ்சு வச்சுக்க. இவனை விட்டா வேற அடிமை நாய் நமக்கு கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஒரு இது ஒருத்தன் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் தம்பி வண்டிகள் இருந்தான் பார்த்தான். உங்களை நான் எங்கே பார்த்துருக்கேனே? எங்கே பார்த்துருப்பேன்? யோசிச்சு சொல்லுங்க. அவன் எங்கே என்னைய பார்த்துருப்பான்? நான் யோசிச்சு அவனுக்கு சொல்லுவேன். அவனுக்காக தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சொல்றேன் மக்கள்லாம் சரியில்லை. அதனால தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அவங்க சரியா இருந்தால் நாங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். அம்பேத்கர் சொல்றாருல, எல்லா தலைவரும் உறங்கி கொண்டிருக்கும் போது நீங்க ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டார்கள், அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். என் மக்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். பாரதி எல்லாவற்றையும் பாடினான், தாலாட்டு மட்டும் பாடல. ஏன்னு கேட்டா, டேய் விழித்து கொண்டிருப்பவனுக்கு தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு, உறங்கி கொண்டிருக்கிறவனுக்கு எழுப்பத்தாண்டா பாட்டு வேணும். நீங்கெல்லாம் விழித்து கொண்டிருந்தீர்கள். நான் அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தாய்மார்களே, தமிழ் என்பது ஒரு இனிமையான மொழி. அப்படி பேசலாம், சத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிக்கலாம். நீங்கெல்லாம் படுத்து கொரட்டை விட்டு தூங்கும்போது தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், சந்தமிழ் உணர்ச்சி வேறு கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இன்பத்த மணிகளால் சொன்னோம். முழங்க வேண்டியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு அப்படின்னு பேசல, சங்கே முணங்கு என்று சொல்லல. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார். முழங்கு சத்தமா பேசினாலும் இவ்வளவு சத்தமா பேசுறாரு, அமைதியா பேசினாலும் ரொம்ப அமைதியாயிட்டாரு. கோவப்படுறது ஒருத்தனுக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் கோவமா பேசுறாரு. எதைத்தான் கேட்குது? பாரதி கோவப்பட கத்துக்குங்கிறான், ரௌத்திரம் பழகுங்கிறான். குலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியை உயர் குணமேவிய தமிழான ஒருத்தன் பாடுறான். இன்னொருத்தன் என்ன பண்றான்? அவனை என்ன சொல்றான்? பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. எடா அடா. இன்னொருத்தவன், அநீதியை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோவப்பட்டால் நீயும் என் தோழனேங்கிறான். சேகுவாரா, கோவமே படப்பட. பேருந்து கட்டணம் ஏறிச்சாமே, ஏறிச்சா? விவசாயம் செத்துட்டாங்களே, அப்படியா? ஓகி புயல்ல மீனவர் பூரா கடலுக்கு போனது திரும்பலையா? அப்படியா? அப்படியே காவியை கட்டி நம்மளை சன்னியாசம் போங்கிறான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினி சொல்ற ஆன்மீக அரசியல் என்னதுமே இதுதான். போராடம் அதுவா வேலை இல்லை, விமர்சனம் அதுவா வேலை இல்லை. அதுக்கு பேர் என்ன? ஆன்மீக அரசியல். பீஸ். அவர் பீஸ்ல இருப்பாரு, நீ பீஸ் பீஸா கிடப்ப. இதான் ஆன்மீக அரசியல்.
என்ன ஆன்மீக அரசியல்? நான் அடிமை உரிமைக்கான அரசியல் செய்கிறேன். ஆன்மீகம்னா என்ன அரசியல்? என்ன அரசியல் இது? கோயிலுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு தீவரணம் வைக்கிறதா? என்ன அரசியல்? அரசியல் புரட்சியா? அரசியல் புரட்சி இந்த சொல்லையே சொன்னது நான் தான்டா முதல்ல இந்த நாட்டில். இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி சொன்னதே நாங்க தான் இந்த நாட்டுல. அரசியல் புரட்சினா அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்றால் முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். இது பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது. அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் எவனை நீ வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே நீ வாழ நேரிடும். பிளாட்டோ. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது. இது லெனின். அரசியல் என்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. இது மகாத்மா காந்தியடிகள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையுமே அரசியல் தான் எங்களுடைய தத்துவம். நாம் தமிழர் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும். கட்சி இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும். தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழ் தமிழன் தமிழ் இந்த மண்ணில் வாழ்கிற இந்த மண்ணின் மகன் தமிழனுக்கு. இதுதான் எங்க கொள்கை முடிவு. எல்லாரும் மராட்டியனா, பீகாரியனா, பஞ்சாபியனா, குஜராத்தியனா, ஒபாமாவா, ட்ரம்பா, எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளா கூடி வாழ்வோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்க தான் ஆளுவோம். இந்த தத்துவத்தில் உடன்பட்டவன் எல்லாம் தமிழன், இந்த தத்துவத்தில் முரண்பட்டவன் எல்லாம் எதிரி. இதுதான் நீ தமிழன் யாருன்னு கண்டுபிடி பேசிமா உட்கார்ந்து தமிழ்நாட்டை தமிழனே ஆளுன்னு சொல்லு. ஏற்கிறவன் யாரு, எதுக்கிறவே வேற ஆளு. இவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஒரு ஆனர் அது போய் குழப்பிக்க வேண்டியது இல்லை. ரொம்ப வியாக்கியானம் வச்சுப்பான். தமிழன் யாரு, தமிழன் யாரு, என்கிட்ட தான் கேட்பான். இப்போ நான் இனிமேல் முடிவு எடுத்துருக்கேன். கேட்கும்போது ஓங்கி ஒரு அறையை போட்டு தமிழன் யார் என்று கேட்கும்போது எவன் தாங்கிக் கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல் கோவப்பட்டு கேட்கிறவன் கண்ணத்தில் அறைகிறானோ அவனெல்லாம் தமிழன். இதை முதல் தடவை ஒருத்தன் கேட்கும்போது நான் அரைஞ்சிருந்தேன்னு வச்சுக்க, அடுத்தவன் கேட்டுக்க மாட்டேன். நான் அப்படி கை கட்டிட்டு அது பார்த்தீங்கன்னா அது வந்துங்க அப்படி பதில் பேசணும்ல, அதான் அது காரணம். தமிழர்கள் மாண்புமிக்க தூய்மையான ஜனநாயகவாதிகள். தமிழர்களைப் போல ஒரு ஒரு மாண்புமிக்க இன மக்களை நீ உலகத்திலே பார்க்க முடியாது. ஆந்திர காட்டுக்குள்ள நிர்வாணப்படுத்தி என் உடன் பிறந்தவனை கதற கதற அடிக்கிறானடா, கதற கதற அடிக்கிறான். ஒரு பய அதுக்கு கதறல, கோவப்படல, கண்ணீர் வடிக்கலன்னா இந்த இன பிள்ளைகளின் ரத்தத்தை ஒரு தடவை பரிசோதிக்க வேண்டியது இருக்கு. நீ நினைச்சு பாரு, நீ என்ன இருக்கு உனக்கு பாதுகாப்புக்கு? உன் அதிகாரமா இருந்தா ஒன்று சொல்றேன், நான் முதலமைச்சர்னா தொடுவானவன், தொடுவான சொல்ல. நான் எழுதி கூட வச்சுக்கிட்டேன். நான் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துரு, நாம் தமிழர் அதிகாரத்தில் வந்துருச்சு, நாங்கள் ஏரியா அதிகாரத்துக்கு வந்துட்டோம், என் மீனவனை அவனை கைது பண்ணி காட்டிடுச்சு. ராஜபக்சே மகனுக்கு என்ன பிரச்சனை? ரஜினிகாந்த் வந்தா நமக்கு ஆபத்து இல்லை, சீமான் வந்துட்டான்னா ஆபத்து. நீ 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 நேர்மையான வந்து ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கணும்ல. என்னை விடு, நான் எதிரி. இந்த வேல்முருகன் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரஜினிகாந்த் ஆரம்பிக்கும் போது வாழ்த்துக்கள்ட்டேன். இப்போ நீ யாரு? எதுக்கு நீ பேசுற? எப்படி? அது நுட்பமா நீங்க கவனிக்கணும்ல ராஜா. மேலோட்டமா எப்படி பார்த்துட்டு போறது? அரசியல் எப்படி பார்க்கறது? எப்படி பார்க்கறது? அரசியல் இருந்து இலவச அரிசியும் பருப்பு வேட்டியும் ஜலையும் ஓட்டுக்கு 500 ரூபாய்மா அரசியல் ராஜா? உன்னை நீ விளங்கிக்க. உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை
அனைத்தையும் பிரசவிக்கிற தாய் அரசு. அந்த அரசை பிரசவிக்கிற தாய் அரசியல். இந்த அரசியலை நீ செய்யல அப்படின்னா நீ முடிஞ்சிட்ட பார்த்துக்க. நான் அண்ணன் உனக்கு வந்து எச்சரிக்கிறேன், அறிவுறுத்தலை, எச்சரிக்கிறேன். ரொம்ப சிக்கலாயிரும். உன் காடுகள் இல்லை, உன் ஆறு இல்லை, ஆறு முழுக்க முடிச்சுட்டு மலையில் கை வச்சிட்டான். மலைகள் கல்குவாரி ஆகி அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. உன் மலைகள் நொறுங்கி பொடிகளாகி சிமெண்டாக மணலாக வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருக்குது. இந்த நிலையில் நீ விட்டுட்டீன்னா உன் நிலம் மனிதர்கள் உயிரினங்கள் வாழ முடியாத பாலைவனமாக மாறிடும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று நான்ல நமது பாட்டன் இளங்கோவடிகள் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடிட்டான். இந்த நிலையில உன் நாடு பாலைவனமா மாறிடுச்சு. சான்று பனைமரம், தென்னை மரம், பாக்கு மரம் கழுத்து முறிஞ்சு சாகுது. இதுதான் அதற்கு சான்று. 50 அடியில் 30 அடியில் நீர் எடுத்தாய். இன்னைக்கு 1500 அடியில் காற்று தான் வருதுன்றால் உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கு. நீ வாழ முடியாது. நீயே வாழ முடியாதென்றால் உன் தலைமுறை பிள்ளைகள், உன் சந்ததிகள், உன் எதிர்கால பிள்ளைகளினுடைய நிலைமையை எண்ணிப்பார். எச்சரிச்சுகள். அதிகாரத்தை கைப்பற்று, அணிதிரள், அசாத்திய அரசியலாற்றாக மாறு. இன்னும் வந்து திரையில போய் உனக்கான தலைவனை தேடாத. தரையில் மக்களின் உழைப்பில் இருந்து தேடு. மக்களுக்கான உழைப்பில் இருந்து தேடு தலைவனை. தனி மனித அபிமானத்தில் தலைவனை தேடாத. இந்த வார ஒருத்தர் கேட்குறேன், ஏங்க கமலஹாசன் இப்படி அறிக்கை விட்டுருக்காரு? அவர் ரசிகர்கள் கண்டிச்சு தானே விட்டுருக்காரு. அவர் கண்டிச்சு விட்டுருக்காருங்கிற அந்த அறிக்கை படிச்சுன்னா அது எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து பொருள் புரிஞ்சுக்கிறது? அபிமானம். கமலஹாசன் எது செய்தாலும் பாராட்ட வேண்டும் என்பது அபிமானம். ஜெயலலிதா என்ன செய்தாலும் ரெட்டலைக்கு ஓட்டு போடணுங்கிற அபிமானம். கருணாநிதி என்ன செய்தாலும் சகித்து கொண்டு உதயசூரியனுக்கு தான் போட்டாகணுங்கிற அபிமானம். இதுதான் உன்னை இவ்வளவு பெரிய அடிமை நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது. இந்த மனநிலையிலிருந்து நீ மாறணும். சரி, யார் செய்தாலும் சரி, தவறு. பெத்த தாய் தந்தையரே செஞ்சாலும் தவறு. இந்த நிலைக்கு நீ வரணும். உனக்கு அண்ணன் உன்னை கற்பிப்பேன். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கூடி செயல் செய்ய பழகு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் நீ ஏற்றுக்கொண்டிருக்க தத்துவமா இருக்கு. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் உனக்கு. இது நீ என்ன செய்கிறேன்னு நீ பார்த்துக்க. உடல் என்பது மிக நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை. உடலே கோயில். அதை எவ்வளவு தூரம் நீ ஐயா சைதை துரைசாமி சொன்னது எனக்கு சொன்னதை உனக்கு சொல்கிறேன். ஆரோக்கியம் இல்லாத கல்வி, ஆரோக்கியம் இல்லாத செல்வம், ஆரோக்கியம் இல்லாத அறிவு, ஆரோக்கியம் இல்லாத பதவி எதுவுமே பயனற்றது. நுட்பமாக விளங்கி. உடல் நலம் இல்லைன்னா நீ ஒரு உலக கோடீஸ்வரில் ஒருத்தனா இருந்தாலும் ஒன்றும் பயன் இல்லை, ஒன்றும் பயன் இல்லை. இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய பிள்ளைகள் செய்யணும். மொழிக்காக செத்துட்டான், மொழி செத்துருச்சு. இனத்துக்காக செத்துட்டான், இனமும் செத்துருச்சு. ஆனால் இது ரெண்டையும் மீட்டுருவாக்கம் செய்து உன் இனத்தை எழுச்சியுற வைத்து வாழ வைப்பது யாருடைய பொறுப்பும் கடமையும் என்று யோசி. சீமானோட வேலை, மேடையில் உட்கார்ந்துருக்கவங்க வேலை நினைச்சினா கஷ்டம். இது ஒவ்வொருத்தரோட வேலை என்று நினைச்சினா இது சாத்தியப்படும். இது எளிது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்க கூட கத்திக்கிட்டே இருப்பேன், எனக்கு தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய பணி, நான் அதை சிறப்பாக செய்வேன். என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் உண்மையும் நேர்மையுமாக நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நாங்கள் நிற்போம். எங்களை நம்பினால் எங்க கூட ஓடிவா, நம்மளைனா எப்பவும் பல விலை நின்று வேடிக்கை பாரு. ஆனால் உறுதியாக நாங்கள் ஒரு நாள் வெற்றி கோட்டை தொடுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழுக்காக எங்களது முன்னவர்கள் செத்தது சத்தியமானால், என் இனம் செத்து விடக்கூடாது என்று காப்பாற்றுவதற்கு போராடி செத்த மாவீரர்களின் கனவு உண்மையானால், அவர்கள் சத்தியத்தை, அவர்கள் லட்சியத்தை ஏற்று நிற்கிற இந்த பிள்ளைகள் சத்தியமாக ஒரு நாள் வெல்லுவோம். என் அன்னை தமிழ் மொழி அழிந்து ஒளிந்து போவதற்கு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒருபோதும் விட மாட்டோம். மீட்டுருவாக்கம் செய்வேன். எல்லா இடங்களிலும் தமிழை கொண்டு வருவேன். தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்குவேன். ஒரு முதலாளிகிட்ட 10,000 கோடி இல்லைன்னா 200 கூட்டு முதலாளிகளை இணைப்பேன். என் நிலத்தில் தொழிற்சாலை தொடங்க சொல்லுவேன்.
என் பிள்ளைகளுக்கு தமிழ் படித்தாலே வேலை கிடைக்கும். ஏன்னா முதலாளி தமிழனா இருக்கான். அங்க தமிழ் படித்தா வேலை கிடைக்கும், தமிழ் படித்தா சோறு கிடைக்குங்கிற கேள்வியெல்லாம் வராது. நானே விவசாயம் பார்ப்பேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். அரசே செய்யும். நானே பாய் பண்ணுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புலேருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், எல்லாத்தையும் விற்பேன். என் மக்களுக்கு போக மீதியை பிற மாநிலங்கள் ஏற்றுமதி செய்வேன், பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். இதை சந்தைப்படுத்துவதற்கு கல்வியாளர்களை பயன்படுத்துவேன், அதுக்கு தக்கன கல்வியை ஊக்கப்படுத்துவேன். நல்லா கொஞ்சம் நீ நான் ரொம்ப படிச்சிட்டேயா, இதே அந்த வெளிநாட்டில் போய் சந்தைப்படுத்திட்டு வாயா. ஒன்றுமே படிக்கலையா, மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி எடுத்து இந்த விவசாய இயற்கை உரக்கடங்களை போடியா, இந்த கத்திரிக்காயை இந்த டப்பால் அடுக்குங்கயா, இந்த வெள்ளரிக்காயை அடுக்கியா, வெண்டைக்காயை அடுக்கியா, அதுக்கு எதுக்கு படிப்பு? அதனால என்ன சொல்றேன், படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அரசாங்க வேலை. சம்பளம் எப்படி கொடுப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு சம்பளமே தேவைப்படாது ராஜா. நான் தான் பிள்ளையை நாம் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, அது உங்கள் வீட்டு பிள்ளைகள் இல்லை, நாட்டின் செல்வங்கள், நாங்கள் படிக்க வைக்கிறோம். அவனுக்கு என்ன படிக்க விரும்புதோ அதை அரசு படிக்க வைக்கும். அம்மாவுக்கு முடியல, 1 கோடி 2 கோடி செலவுனாலும் அந்த அரசே வைத்தியம் பார்த்துரும். ஏன்னா அவள் தேசத்தின் தாய், அவள் வீட்டின் தாய் இல்லை. அப்படி நாங்களே வைத்தியம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உனக்கு மாதம் ஒரு 5000 கொடுத்துன்னு வச்சுக்க, செலவு இருக்காது. பிள்ளைய படிக்க வச்சுருந்தாங்க அவங்களே. குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருத அங்காடி, நெய்தல் அங்காடின்னு தெரு கடை திறந்து வச்சுறாங்க. குறைஞ்ச விலைக்கு காய்கறி கொடுத்துட்றாங்க, நெல்லை அவனே விளைய வச்சிடறான், அரிசியை கொடுத்துட்றான். உனக்கு எது காசு தேவைப்படும் சொல்லு? ஒன்றும் தேவைப்படாது. ஒரு ஆட்டுக்குட்டி 5000 ரூபா. 10 ஆட்டுக்குட்டி விட்டால் 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம், 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். என்னையும் ஒன்னையும் விற்றா ஒருத்தனுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. நீ ஆடு வளர்க்குறத பற்றி கவலைப்படுற. 8 கோடி தமிழன் இருப்பானா இந்த நாட்டில்? 8 கோடி மக்கள் இருப்பானா? 8 கோடி பேர். 8 கோடி பேரில் 7.5 கோடி பேர் கறிங்க. 7.5 கோடி பேர் கறி எங்கிருந்து வருது? இதே யாருமே யோசிக்கல. முட்டை போடுற, பொடி மாசு போடுற, முட்டை தோசை போடுற, முட்டை புரோட்டா போடுற, அது முட்டை எங்கிருந்து வருது? சூடா ஒரு ஆம்லெட், சூடா ஒரு ஆபாயில் எங்கிருந்து ராஜா வருது? நீ போடுற முட்டை? யார் போடுற? யார் போடுற? கோழி எவன் வளர்க்குறது? கோழி யார் வளர்க்குறது? உலகம் விழித்து கொண்டு வருது. தமிழ் தலைமுறை பிள்ளைகள் மிகவும் விழித்து கொண்டு வரார்கள். நீ கேவலப்பட்டுக்கிட்டு வெளியில் நிற்கிற. சீக்கியர் வந்து பஞ்சாப்ல வந்து 3000 ஏக்கர் வாங்கி 300 ஏக்கர் வாங்கி விவசாயம் பெற்றுக்கிற. உன்னால் நம்ப முடியுதா? அவன் வந்து வெளிநாட்டில இருந்து வந்து ஆக்கிரமிச்சு நிலங்களை விவசாயம் பண்ணிருக்கான். நீ எல்லாத்தையும் வித்துட்டு சொந்த நாட்டில் நிலமற்ற கூலியா நிற்க போற. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாம நாட்டையே விளைநிலங்களா மாற்றி விவசாயம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டு மீதியை மற்றவர்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கலாம். நீ ஒரு தாளில் எழுதி வை, உலக பணக்காரனை 10 ஆண்டுகள் எழுத்து எண்ணுவேன், பட்டியலிடுவேன். அவன் தங்கம் வித்தவன், பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவன், வைரம் வித்தவன், வைடூரியம் வித்தவன், மாணிக்க வித்தவன், ஒரு இளவு வித்தவன் இருக்க மாட்டான். நீர் வித்தவன், சோறு வித்தவனாக தான் இருப்பான். அதற்கு எச்சரிச்சுக்க. உன் மொழி மீட்கப்படணும், காக்கப்படணும்னா நமக்கு அதிகாரம் வரும். தமிழ் மொழி அல்ல என் உயிர் என்று நேசிக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் வரும். தாய்மொழி மீட்சியுறணும், தாய்மொழி மீட்டுருவாக்கம் செய்யப்படணும். தமிழ் கலை இலக்கியம் பண்பாடு பாரம்பரிய வேளாண்மை அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடு பாதுகாக்கப்படணும் என்று நினைக்கிற ஒருவன் எவனோ அவனுக்கு அதிகாரத்தை கொடு. நான் சொல்லல, எங்களுக்குன்னு சொல்லல. இது யார் பேசுறானோ அவனுக்கு கொடு. பேசணும்னா பாரு, அதை புரிந்து கொண்டு வேலை செய்யும். அதற்கான ஒரு லட்சிய உறுதியேற்கிற ஒரு நாளாக நமது மொழிப்போர் ஈகியர் நாளை நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போர் ஈகிகளுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். ஆனால் இந்த நாளில் ஒரு உறுதி இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாவது ஆங்கில வார்த்தை கலந்து பேசவே தவிர்ப்பேன். டிவியை போடு, தொலைக்காட்சியை போடுங்க, ரிமோட் எடுங்க, இயக்கி எடுங்க, ரைஸ் போடுங்க, சோறு போடுங்க, ரசம் ஊற்றுங்க, மிளகுச்சாறு ஊற்றுங்க, பிளேட் எடுங்க, தட்டெடுங்க. குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுங்க. என்கிட்ட சொல்லாதீங்க பழகிருச்சு நாக்குன்னு சொல்லாதீங்க. நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை ஒருபோதும் திருத்த முடியாது. அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பிள்ளைகளே,
உலகத்தை நீ எப்படி மாற்ற நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிடத்திலிருந்து தொடங்கு என்று சொல்ற. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இங்க பேசுன என் தம்பி சொன்னானே, எல்லாவற்றுக்கும் சொற்கள் இருக்கு. எல்லாரும் நியூஸ் சொன்னா பாருங்க, அவனுக்கு நெல் ரைஸ், சோறு ரைஸ், அரிசி ரைஸ், மூணுக்கும் ஒரு சொல்லு தான் இருக்கு இங்கிலீஷ்காரனுக்கு. எனக்கு நெல், அரிசி, சோறு. அவனுக்கு இங்கே பாருங்க, சின்னம்மாவும் ஆண்டி, பெரியம்மாவும் ஆண்டி, அத்தையும் ஆண்டி. எனக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, மூணுமே அங்கிள். எனக்கு மாமா, சித்தப்பா, பெரியப்பா. எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு. அவனுக்கு எல்லாத்துக்குமே லவ் தான். ஐ லவ் யூ. எனக்கு அன்பு, கருணை, பாசம், பரிவு, இரக்கம், நேசம், எவ்வளவோ சொற்கள் இருக்கு. எனக்கு உன்னை நேசிக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன், உன் மேல அன்பாக இருக்கிறேன், எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. ஏன்? பல லட்சக்கணக்கான உயிர் சொற்களை, வேர் சொற்களை, கலை சொற்களை கொண்ட உலக மொழி ஒரே மொழி, உன் தாய்மொழி தமிழ் தான். தமிழ் செம்மொழி. அது செம்மொழி மட்டுமல்ல, உயர் தனிச்செம்மொழி. அது என்ன தனிச்செம்மொழி? உலகத்தின் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரே மொழி உலகில் தமிழ் மட்டும்தான். அதைத்தான் இங்க பேசலாம் பாருங்க. எல்லாருக்குமே லேப்டாப் தான், அது நமக்கு தான் அது மடிக்கணினி. எல்லாருக்குமே இது மைக் தான், நமக்கு தான் இது ஒளி வாங்கி. எல்லாருக்குமே இது ஸ்பீக்கர் தான், நமக்கு தான் அது ஒளி பெருக்கி. இது நல்லா நல்லா விளங்கணும். ஒவ்வொன்றுக்கும் தமிழ்ல சொற்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும். அவன் கம்ப்யூட்டர்னா இவன் கணிப்பொறிட்டான், அவன் செல்போன்னா இவன் செல்லிடை பேசிட்டான். எல்லாம். அவன் கரண்ட்னா மின்சாரம்ட்டான், இவன் கனெக்ஷன்னா அவன் இணைப்புட்டான். எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு. பிளாஸ்டிக்னா குழைமம்னா, நெகிழ் பாலித்தீன்னா நெகிழின்ட்டான். எல்லாருக்கும் டேப்லெட்னா மாத்திரைனா எல்லாத்துக்கும் சொல்லிருக்கு. ராஜா நீ தான் ராஜா பேசுறது இல்லை ராஜா, பிரச்சனை தான் ராஜா. நீ இனிமேலாவது தாய்மொழியை பேசணும். தாய்மொழியை மறந்து விட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. நீ வாழ்வதா வீழ்வதா என்பதை நீ முடிவெடுத்துக்க. ஒரு நாள் கடும் சட்டம் வரும். தாய்மொழியில் பிறமொழி கலந்து பேசினால் உன் சம்பளத்தில் பாதியை துண்டிச்சிருவேன். எல்லாம் கவனிச்சுக்கணும். சீதாராமேஸ்வரா பாருங்க, எங்கிருந்து கை வைப்பேன்? பள்ளி, கல்லூரி, அங்கிருந்து ஆரம்பிப்பேன். இங்கிலீஷ் பேசினா தான் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் எந்த சலுகையும் கொடுக்க, நல்லா படிக்க வச்சு அனுப்புங்கம்மா, நன்றிமான். மம்மின்னு சொல்லணும், டேடின்னு சொல்லணும். இந்த வேலையெல்லாம் இங்கே இருக்குது. மம்மி டாடி போ ஓடின்னு அதான் எழுதி வச்சுக்கண்ணே. லெமன் சாதம் ரெடி. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். கடை தமிழன் கடை. லெமன் சாதம் ரெடி இருக்கு, ஒரு நாள் உனக்கு அடி. எப்படி இருக்கு? விலை பட்டியலிருந்து வர மாற்றம், சாலைகளிலிருந்து வர மாற்றம். ஸ்ட்ரீட்னு எழுத மாட்டான், தெரு. அவனியூன்னு எழுத மாட்டான், நிலச்சாலை. அடுக்கம் பிளாட்ஸ் எழுத மாட்டான், அடுக்ககம். காலனி எழுத மாட்டான், குடியிருப்புகள். எல்லாம் தெளிவா பதிவு செஞ்சுவேன். 6 மாசத்துல எல்லாரும் தமிழ்ல படிச்சு படிச்சு பேசிடுவான். என் தலைவன் எனக்கு சொன்னான், பேக்கரின்னு எழுதி இருந்தது, அழிச்சிட்டு வெதுப்பகம்னு எழுதினேன், எல்லாரும் சிரிச்சாங்கன்ற. இப்ப என்ன சொல்றாரு? நீ போய் அந்த வெதுப்பகத்தை அழிச்சிட்டு பேக்கரின்னு எழுதி சிரிப்பாங்கன்ற. தம்பி, முதல்ல டிஸ்ட்ரிக்ட், முதல்ல ஜில்லா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட். இப்ப எவனுமே டிஸ்ட்ரிக்ட் சொல்றதில்ல. வேலூர் மாவட்டம் மாறிடுச்சு, மாறிடுச்சு. டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்துங்கிறான். பஸ் ஸ்டாண்ட்னா இப்பெல்லாம் பேருந்து நிலையம் எங்கன்னு கேட்கிறான். கேட்பான், ஒரு காலம் வரும். நான் உன்னை நம்பி இல்லை, உனக்கும் பின்னாடி வர்ற என் தம்பி தங்கையில நம்பி நிற்கிறேன். அவனை தயார் செய்வேன். அவன் அழகா பேசிட்டு வரான். வாங்க தம்பி, தேனி சாப்பிட்டே பேசிப்போமா, பசியோடு இருக்கீங்களா, உணவு இருந்துவோமா, அப்படி பேசுவான். இது வேகமா பேச முடியும். நீ நினைக்கிற ஆங்கிலம் இல்லைன்னா உனக்கு பேச முடியாது. உன்னால முடியும், நீ பேசுறது இல்லை, பேசுறது இல்லை. ட்ரெயினுன்னா தொடர் வண்டின்னா, பஸ்ஸுன்னா பேருந்துன்னா, காருன்னா மகிழுந்துன்னா, மோட்டர் பைக்குனா உந்துருளின்னா, சைக்கிள்னா ஈருருளின்னா, எல்லாத்துக்கும் சொல்லிருக்கு ராஜா தமிழ்ல. உன் தாய் மிகப்பெரியவள், மிகப்பெரியவள், அளப்பரிய செல்வம் கொண்டவள், என்ன கேட்டாலும் அள்ளி கொடுப்பாள். அப்படிப்பட்ட தாயின் மகன் நீ.
புரிந்து கொண்டு வேலை செய். இந்த நாளில் ஒரு உறுதி ஏற்றுக்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாள் என் நண்பரோடு அழைக்கும்போது ஹலோ சொல்லாம வணக்கம் எப்படி இருக்கீங்க, ஹலோ என்ன ஹலோ, நான்லாம் ஹலோன்னா துண்டிச்சிடுவேன். ஹலோன்னு பேசணும்னா ஏன் இல்லை நான் ஏன் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கணும், துண்டிச்சிடுவேன். வணக்கம்னா ஓ நம்ம இல்லை சொல்லுங்க வணக்கம் தெரிஞ்சிருந்தோம். இதை புரிந்து கொண்டு உயிருக்கு நிகரான நம் தாய்மொழியை தமிழை மீட்க காக்க தங்கள் இன்னுயிரை ஈந்த இந்த ஈக மறவர்களுக்கு நாம் உண்மையிலேயே நினைவை போற்றி வணக்கம் செலுத்துவது சத்தியமானால் ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டிலிருந்து அடுத்த மொழிப்போர நினைவு நாள் வருவதற்குள்ள குறைஞ்சபட்சம் எங்கள் தாய்மொழியை பிறமொழி சொற்கள் கலவாமல் பேச நாங்கள் முயற்சிக்கிறோம். ட்ரை பண்ணுவோன்னு சொல்லக்கூடாது. சொல்றது கரெக்ட் தான், ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்வது சரி, முயற்சிக்கிறேன். பேசுறது நம்மளை மீறியா வந்துடுது. சரி, ஓகே, ரைட்டு, இது மூணையும் ஒருத்தன் சேர்த்து வரான் பார்த்தீங்களா. சரி, ஓகே, ரைட்டு. இது எப்படி எடுத்துக்கிறது? வானூர்தியில் ஒரு தங்கச்சி மம்மி மீ பேக் எக்கட. இது என்ன மொழி? மம்மி சரி இங்கிலீஷ், மீ பேக் எக்கட. என்ன கருமை இளவிடாது. நம்ம தான் இப்படி பேசுறோம்னா பூரா பையில அப்படி தான் பேசிட்டுக்கிறேன். இந்த மாநில பொண்ணுக்கு அப்படி தான் பேசிட்டுக்கிறேன். நம்ம சரியாயிட்டோம்னா எங்கள் ஐயா பாண்டியன் சொன்னார் பாருங்க, தமிழன் கையில் அதிகாரம் வந்து தமிழன் நிறத்தை ஆள தொடங்கிட்டான்னா இந்தியாவில் உலகமே பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர்கள். இந்த பாருங்க, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. துணி உடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. எல்லாத்தையுமே என் முன்னோன் என் மூதாதை வள்ளுவ பெருந்தகை வகுத்து பகுத்து தந்துட்டான். இதன் வழி நின்று ஆட்சி செய்தாலே உலகம் போற்றி தொழும். நீ புதுசா ஒன்றும் சிந்திக்க வேண்டியதில்லை. அவன் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் பெற்றோர்கள், ஒவ்வொருவனும் லட்சிய உறுதி கொண்டு வெறியோடு உழைக்க வேண்டிய காலகட்டம். எந்த இனத்திற்கும் இல்லாத பேராபத்து தமிழ் இனத்திற்கு இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இக்கட்டான காலகட்டம், ஒரு அரசியல் நெருக்கடி. எது சரியான அரசியல் என்பது ஒரு தேர்வு செய்யறதுக்குன்னா குழப்பம். கமல் சரியா இருப்பாரா, ரஜினி சரியா இருப்பாரா, தினகரன் ஏதோ ஒரு மிக்கி இது குக்கரில் ஏதோ வந்து வென்றுவார் போட்டிருக்கேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. ஒன்றுமே இல்லையா, உன் பாட்டுக்கு இரு, கொஞ்ச நாள் இரு, பேசாமல் இரு. உனக்கா படம் எவன் சரின்னு அவன் பின்னாடி ஓடு. என் பின்னாடி ஓடியான்னு நான் சொல்லல, எவன் பின்னாடி ஓடு. வாழணும்னு வந்தால் ஓடியா எங்கே முன்னாடி, சாகணும்னா எவன் பின்னாடி போ. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எவன் இந்த மண்ணை மக்களை, மண்ணைன்னு ஏன் சொல்றேன், மண்ணை நேசித்து மண்ணை காப்பாற்றி மண்ணை வாழ வைக்காது அதில் வாழ்கிற உன்னை வாழ வைக்க முடியாது. இதை புரிந்து கொண்டீர் என்றால் உங்களுக்கு எது சரியான அரசியல் என்று புரிந்து. எனவே மொழிக்காக இன்னுயிரை ஈந்த இந்த ஈக மறவர்களின் நினைவை போற்றுகிற இந்நாளில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்வோம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசியனத்தின் தாய்மொழியை மீண்டும் தழைக்க வைப்போம், பிழைக்க வைப்போம் என்கிற உறுதியை ஏற்று எங்கள் உயிர் தமிழ் காக்க தங்கள் உயிரை தந்த அந்த மா வீரர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நாம் தமிழர்.